ஈசா நபி. ஈசா நபி வரலாறு தான் ரொம்ப பெரிய விஷயங்கள் கொண்டது. ஏன்னு கேட்டா ஈசா நபியோட நமக்கு நேரடியாகவே சம்பந்தங்கள் உண்டு. நம்ம உம்மத்துல திருப்பி வரப்போகிறார். நாமளே கூட அல்லாஹ் சந்திக்கிற வாய்ப்பு நம்ம கூட அல்லாஹ் தந்துடவும் செஞ்சிடலாம். அதனால ஈசா நபி சம்பந்தமாக அதுல நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்கிற காத்துக்கு ஏற்ற பல மேற்றுகள்லாம் ஈசா நபியுடைய வரலாறுல இருக்கிறதுனால ஈசா நபி வரலாறுல நிறைய விஷயங்கள் கிடைக்கிறது. குர்ஆன்லயும் கிடைக்கிறது, ஹதீஸ்களையும் அவருடைய வருகையை பற்றியும் பல விஷயங்களும். இன்னும் சொல்ல போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தவர்கள் யஹூதிகளும் நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் தான் இருந்தாங்க. மதீனாவுக்கு போன பிறகு மக்காவில் இருந்த வரைக்கும் ஒரு இணை கற்பிப்பவர்களை சந்தித்தார்கள். மதீனாவுக்கு போன பிறகு அவங்க சந்திச்சவர்கள் இந்த ரெண்டு சமுதாயம் தான். அப்ப இந்த ரெண்டு சமுதாயத்தின் மத்தியில் உள்ள சண்டையை தான் ஈசா நபியெல்லாம் நம்ம அவங்களுக்கு வந்தார். ஈசா நபி எப்படி புரிந்து கொள்வது என்பதுலதான் அதனால நிறைய ஆர்குமெண்ட்கள், நிறைய வாதங்கள் குர்ஆன்ல அவங்க என்னென்ன சொல்றாங்களோ அதற்கான மறுப்புகள் சொல்லி பெரிய கொள்கை போல நடக்கக்கூடியது ஈசா நபி மேட்டர் அதிகமாக இருக்குது. மூசா நபியை பின்பற்றக்கூடியவர்கள் அவர் கடவுள்னு சொல்லல, ஈசா நபியை பின்பற்றக்கூடியவர்கள் தான் கடவுளுடைய மகன் சொன்ன காரணத்தினால பெரிய ஃபைட்லாம் நடந்திருக்கிறது. ஃபைட்னா இந்த ஃபைட் யுத்தம் நடக்கல, அங்கு உள்ள மக்கள் மத்தியில கருத்து போர் நடந்திருக்கிறது. அதனால ஈசா நபியுடைய வரலாறை நம்ம விரிவான முறையில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஈசா நபி அறிவுரையில முன்னாடி என்ன கேட்டா அவங்க தாயார் நமக்கு வரலாறு கிடைக்கும். அவங்க தாயார் நபி இல்ல, ஆண்களை தான் இறைவன் நபி அனுப்பினான். ஆனா அவங்க தாயார் மரியம் இருக்கிறாங்கல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் பெரும்பது மரியம்னு நம்ம சொல்லுவோம். அவங்க மேரி சொல்லுவாங்க. அந்த வேற சமுதாய கிறிஸ்தவ சகோதரர்கள் அவங்கள மேரின்னு சொல்லுவாங்க, கனி மேரிம்பாங்க. அது மாதிரி பேர் சொல்லுவாங்க. இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள இருந்து அந்த வரலாறு நம்ம எடுத்துக்கொள்ளணும். இன்னும் அல்லாஹ் படைத்த அந்த படைப்பினங்கள்லயே ஒரு இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி நடக்கணும் என்பதற்கு முன்மாதிரியாக அல்லாஹ் சொல்லி ரெண்டு பொம்பளை தான் சொன்னோம். ஆண்கள் கூட அல்ல நம்ம காட்டல, இந்த ஆம்பளை மாதிரி நடங்க, இந்த ஆம்பளை மாதிரி நடங்க அல்லாஹ் நமக்கு சொல்லல. அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான். ரெண்டு பெண்கள் தன்னுடைய 66வது அத்தியாயத்துல 12வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டு பெண்களை வரவல்லாகும் அதனால் இல்லவே நாமனும் நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் ஃபிரௌனுடைய மனைவியை ஒரு முன்மாதிரியாக உங்களுக்கு அல்லாஹ் காட்டுகிறான். ஃபிரௌன் என்ற ஒரு கொடியவனுக்கு மனைவியா இருந்தாங்களே ஆசியான்ற உங்களுடைய பேரு, ஆசியாங்கிற பேர் குர்ஆன்ல வரவில்லை. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்ணுடைய பேர் ஆசியான்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ஆசியா என்ற பெயருடைய ஃபிரௌனுடைய மனைவியை உங்களுக்கு அல்லாஹ் முன்மாதிரியா காட்டுறான். நீங்க மூமினா இருந்தால், இறை நம்பிக்கையாளராக இருந்தால் அந்த பொம்பளை தான் நடக்கணும். அந்த பொம்பளைக்கு அப்படி என்ன முன்மாதிரி இருக்குன்னு கேட்டா அதையும் அல்லாஹ் சொல்லிக்கிறான். இது காலம் அந்த அம்மா சொன்னாங்க, ரப்பி இப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah வனஜினி மின் ஃபிரௌன வஅமலிஹி வனஜினி மினல் கௌமில் ஆலிமீன். இறைவா, என்னை அந்த ஃபிரௌனை காப்பாத்து, அவனுடைய கொடுமையிலிருந்து காப்பாத்து, அநியாயக்கார கூட்டத்திலிருந்து எங்களை காப்பாத்துரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு அங்க ஒரு மாளிகையை தந்துரு, ரப்பி இப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah, ஜன்னத்துல சொர்க்கத்துல எனக்கு ஒரு மாளிகையை நீ எழுப்பி தந்துரு அப்படின்னு கேட்டாங்களே. அங்கதான் உங்களுக்கு முன்மாதிரியா நிக்கிறாங்க என்று அல்லாஹ் சொல்றான். என்ன எப்படி முன்மாதிரியா இருக்கிறாங்க? அவர்கள் அரண்மனையில் இருக்கிறாங்க, சுகமான வாழ்க்கை வாழ்றாங்க, என்னெல்லாம் கேட்கிறாங்களோ அதெல்லாம் கிடைக்கும். வேலை செய்யறதுக்கு ஏவலாளிகள் இருப்பாங்க, பல்லக்கு தூக்கிட்டு இருப்பாங்க, தண்ணீர்ல குடிச்சிருப்பாங்க, வகையா நகைகளும் ஆடைகளும் என்னென்ன அணிந்திருப்பாங்க. சாதாரண ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு பிரதமர் ஜனாதிபதிக்கு மனைவியா இருக்கிறவங்களே எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்கன்னு சொன்னா அந்த காலத்துல மன்னராட்சி சர்வாதிகாரிகளுக்கு மனைவியா இருந்தா என்னவெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்கன்னு பார்க்கணும். அவ்வளவு சொகுசான ஒரு இன்பங்கள்லாம் இருந்து கூட அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, கணவன் சொல்லுவது தப்புன்னு தெரிஞ்ச உடனே தன்னை கடவுள்னு சொல்றாங்க. கடவுள் இல்ல இழுத்தாங்க, நீ கடவுள் இல்ல, உன்னை கடவுளை கும்பிட முடியாது, உன்னை என்னையும் படைச்ச அல்லாஹ் ஒரு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி மூசா நபியுடைய அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதுனால எல்லாத்தையும் இழந்தாங்க. அரண்மனை வாசத்தை இழந்தாங்க, சுகத்தை இழந்தது மட்டுமில்ல, சித்திரவதைகளை எக்ஸ்ட்ரா தாங்கிக்கிட்டாங்க. இருந்த இன்பங்களை இழந்தாங்க, இல்லாத துன்பங்களை வர சுமந்தாங்க. அப்ப அவங்க என்ன அடிப்படையை சுமந்தாங்க தெரியுமா? இங்க எனக்கு இந்த மாளிகை நான் தியாகம் பண்றேன், அங்க ஒரு மாளிகை இல்லாம மாடல் மூமின்களுக்கு என்ன அளவுகள் இருக்கணும்னு கேட்டா, இந்த உலகமா மறு உலகமா என்ற கேள்வி வராத வரைக்கும் இந்த உலகத்தில் அனுபவிங்க. இந்த உலகமா மறு உலகமா அந்த கேள்வி முன்னாடி விட்டால அந்த ஒரு இக்கத்தில் உங்களை எல்லாம் தள்ளிட்டான்னு சொன்னா நீங்க மறு உலகத்தை தேர்ந்தெடுத்து ஆகணும். அந்த அம்மா தேர்ந்தெடுத்தாங்க, அதெல்லாம் ஒரு மாடலா இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் எவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சு கூட அவங்க தளர்ந்து போகல, அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இது ஒரு மாடல். அது ஒன்னாக்கா அடுத்த அல்லாஹ் சொல்றாங்க, மரியம் மனத்த இம்ரானுடைய மகள் மரியமையும் அல்லாஹ் உங்களுக்கு மாடலா காட்டுகிறான். ரெண்டு பெண்கள் தான், இந்த பொம்பளை மாதிரி நட இல்ல இந்த பொம்பளை மாதிரி நட. ஆம்பளைக்கு அவங்கதான் மாடல், ஆம்பளைக்கு ஆம்பளை மாடல் இல்ல. நீங்க சரியான மூமினா இருந்தால் நீங்க அந்த ஃபிரௌனுடைய மனைவிமா நடக்கிறீங்களா, நீங்க மூமின். ஃபிரௌனுடைய மனைவிமா நீங்க நடக்க மாட்டீங்களா, மூமின் இல்ல. மாடல் அவங்கதான்.
அதே மாதிரி மரியம் மனுக்கு இம்ரான், இம்ரானுடைய மகள், அவன் மரியமுடைய பாப்பா பேர் இம்ரான் விளங்கு. மரியம் மனுக்கு இம்ரான், இம்ரானுடைய மகள் மரியமையும் அல்லாஹ் உங்களுக்கு வந்து ஒரு மாடலாக காட்டுகிறான். அல்லத்தி அஹ்சனத் ஃபர்ஜஹா, அவர்கள் வந்து தன்னுடைய கற்பை காத்துக் கொண்டார்கள். அந்த அம்மா வந்து தன்னுடைய கற்பை வந்து கற்பொழுக்கத்தில் அப்படி ஒரு பரிசுத்தமான அந்த களங்கத்தின் சாயல் கூட இல்லாம இருந்தாங்க, அவங்க வாழ்க்கை நடத்தினாங்க. அப்ப நபகனா பிஹி ஊஹினா, நம் தரப்பிலிருந்து நம்முடைய உயிரை அவருக்கு ஊதினோம். அதுல இருந்து ஈசானது பிறப்புல பின்னாடி வர அந்த சம்பவம். அப்ப காணத்தினால் காணித்தீன், அதிகமாக இறைவனை வழிபடக்கூடிய ஒரு அம்மாவாக அவங்க இருந்தாங்க. இறைவனை ரொம்ப அதிகமாக பார்த்தால் வணக்கம், கற்பொழுக்கம், கற்ப ஒழுக்கமா இருப்பாங்க, இறைவனை வணங்கி கொண்டே இருப்பார்கள். இப்படியான ஒரு பெண்ணாக அவங்க அதிகமான வணக்கத்திலையும் கற்பை பேணுவதிலையும் மாடல் வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம். தியாகத்தில மாடல் வந்து ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா. அவங்க ரெண்டு பேரையும் அல்லாஹ் முன்மாதிரியா சொல்றான். இவங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு இருக்குது. இன்னொரு வசனத்தில் எல்லாம் என்ன சொல்லி கேட்கிறான்னு கேட்டா, உஸ்தபாய்க்காரா நிசாயில் ஆலமி, அகில உலகத்து பெண்களை எல்லாம் விட அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுத்துக் கொண்டான்னு சொல்லி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட வானவர்கள் பேசியதாக எல்லாம் குர்ஆன்ல சொல்லப்படுது. அப்ப உலகத்தில் படைக்கப்பட்ட பெண்களில் எல்லாம் சிறந்த பெண்கள் என்ற பெருமை யாருக்கு உண்டு? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உண்டு. நம்ம சில தப்பா நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு மீது உள்ள அன்பின் காரணமாக நம்ம என்ன செய்வோம், உலகத்து பெண்கள் எல்லாம் பாத்திமா நாயகி தான் சேர்ந்தவங்க எல்லாம் நம்ம சொல்லுவோம். அப்படி எல்லாம் வந்து கிடையாது. உலகத்துல எல்லாத்தையும் விட சிறப்பித்ததாக அல்லாஹ் சொல்வது வந்து இந்த அம்மாவை தான் சொல்றான், மரியமை தான் சொல்றான். முஸ்தபாக்கி அலாமா நிசாயில் ஆலமின் என்ற வரலாறு வரும்போது வரும். அகில உலகத்துடைய பெண்களை விட உன்னை வந்து அல்லாஹ் வந்து தேர்ந்தெடுத்துக் கொண்டான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அவ்வளவு பெரிய ஒரு சிறப்புக்குரிய அம்மா இவங்க மரியம்ங்கிறவங்க. இவங்க வந்து ஜக்கரியா நபியுடைய காலத்துல பிறக்கிறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி இருந்தாங்க இல்லையா, அவங்க காலத்தில் பிறக்கிறாங்க. இந்த ஜக்கரியா நபிக்கும் இவங்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஜக்கரியா நபிக்கும் மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஏன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்து வளர்த்ததே யாரு? ஜக்கரியா நபி தான். அந்த சம்பவம் சொல்லிட்டு கூட இதை சொல்லலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பிறக்கிறாங்க என்று கேட்டா, அவங்களுடைய பிறப்பு ஒரு வித்தியாசமான ஒரு பிறப்பு தான். அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம் கேட்டா, தங்களுடைய பிள்ளைகளை, ஆண் குழந்தைகளை வந்து அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் பணி செய்வதற்காக நேர்ச்சி பண்ணிக்கிறாங்க. குழந்தை இல்லைன்னு வைங்களேன், அல்லது வந்து அதிகமான குழந்தை இருக்குன்னு வைங்களேன், அல்லது குழந்தைகளுக்கு நோய் வந்துட்டு இருக்குன்னு வைங்களேன், அல்லாஹ் எனக்கு ஒரு ஆரோக்கியமான குழந்தையை தந்தா இந்த குழந்தைய உன்னுடைய ஆலயத்தில் பள்ளியாசல நான் விட்டுறேன். அவங்க பள்ளியாசல என்ன செய்வாங்க, இறை பணி செஞ்சுட்டு இருப்பாங்க. எந்த ஒரு பெருமைகளும் எதிர்பாராம அதை கூட்டுவது, பெருக்குவது, அதுக்கு அதுல உள்ள பணிவிடைகள் செய்வது, இந்த மாதிரியான ஒரு இறை வழிபாட்டுக்காக வேண்டி பிள்ளைகளை வந்து நேர்ச்சி செய்கிற ஒரு வழக்கம் அந்த உம்மத்தில் நமக்கு அப்படி கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி நமக்கு ஒரு வழிமுறையை நம்ம ஏற்படுத்தல. உங்களுக்கு பிள்ளை பிறந்தா ஒரு பிள்ளை கூட பள்ளியாசல விட்டுருங்கன்னு நமக்கு சொல்லுங்க. ஆனா அந்த உம்மத்தில் இருந்துச்சு. அப்ப அப்படி இருக்கிற நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இம்ரானுடைய மனைவின்னா மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா. இம்ரான் தானே பாப்பா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. இம்ரானுடைய மனைவி சொன்னா அவங்களுடைய தாயார், அவங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. என்ன துஆ செய்றாங்கன்னு கேட்டா, இறைவா எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைங்க கொடு. அந்த ஆம்பளை பிள்ளைய வந்து பைத்துல் முகத்தஸ் இந்த ஆலயத்துல உன்னுடைய ஆலயத்துல பணி செய்யறதுக்காக நான் வந்து அர்ப்பணிச்சிடுறேன். அதுக்கு முழுசா அர்ப்பணிச்சிடுறது. பள்ளியாசல கதியா அவர் இருக்காரு, அதுக்காக வேண்டி எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கொடு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்கிறாங்க. அப்ப இறைவா ஏத்துக்க, நீங்க வந்து பிரார்த்தனை ஏத்துக்கிறவன்னு சொன்ன உடனே அதை நினைச்சுட்டே இருக்கிறாங்க. கருவாயிடுச்சு, கரு உண்டானவன ஒரு சந்தோஷம், அல்லாஹ் நம்ம பிரார்த்தனை ஏத்துக்கிட்டாங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால அந்த விலங்கு பெத்தா பொம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளை நினைச்சு நம்ம அல்லாஹ் ஆலயத்திற்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னாங்க. பொம்பளை பிள்ளையா போச்சு. பொம்பளை பிள்ளையா போனா அவங்க செய்றாங்க, அல்ல இன்னும் பொம்பளை பிள்ளை கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் செய்யறாங்க சொல்றாங்க. அப்ப வந்து அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அந்த பொம்பளை என்ன பத்தா எனக்கு தெரியும், நம்ம கிட்ட அந்த பொம்பளை சொல்லுது நான் பொம்பளை பிள்ளை பெற்றுட்டேன் அப்படின்லாம் எல்லாம் கேட்கறான். அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்க நேர்த்தி செஞ்சபடியே அந்த பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி ஆலயத்தில் விட்டுறாங்க. ஆலய பணிக்காக என்ன செய்யறாங்க, விட்டுறாங்க. அதான் அந்த விஷயம் வந்து 3வது அத்தியாயத்துல, அதனால சூறாவுக்கு பேர் ஆல இம்ரான் பேர். 3வது அத்தியாயத்துக்கு பேர் என்னது, ஆல இம்ரான். இம்ரானுடைய குடும்பத்தினர் அப்படின்னு பேர். இம்ரான் தான் மரியமுடைய தகப்பனார். அந்த குடும்பத்தார் சம்பந்தப்பட்ட ஆல இம்ரான் தான் மரியமும் இம்ரானுடைய குடும்பம் தான்.
மரியமுடைய அம்மா இருக்காங்களே அவங்களும் இம்ரானுடைய குடும்பம் தான். ஈசா நபி கூட இம்ரானுடைய குடும்பம் தானே. அந்த வழித்தோன்றல்களுடைய வரலாறு சொல்லப்படுறதுனாலதான் அந்த அத்தியாயத்துக்கு பேரு என்ன, ஆல இம்ரான். 3வது அத்தியாயத்துக்கு பேரு ஆல இம்ரான் அத்தியாயம். இம்ரானுடைய குடும்பம் அர்த்தம். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இது காலத் இம்ராத்து இம்ரான், இம்ரானுடைய மனைவி சொன்னார்கள், ரப்பி இன்னி நதர்த்துலக மாஃபீ பத்னி முஹர்ரரா, என்னுடைய வயிற்றில் உள்ள அந்த சிசுவை இறைப்பணிக்கு அர்ப்பணிப்பதற்காக நான் நேர்ச்சி செய்துவிட்டேன். இறைப்பணிக்காக அர்ப்பணிப்பது என்று நேர்ச்சி செய்துவிட்டேன். கப்பல் மின்னி, என்னிடமிருந்து இதை நீ வந்து ஏற்றுக்கொள். ஏனென்றால் இந்த காந்த சமூல் அழியும், நீ செவியேற்பவன் யாவற்றையும் அறிந்தவன் அப்படின்னு அவர் வந்து பிரார்த்தனை பண்றார். பிரார்த்தனை பண்ணணும். பலம்மா வலாத்தகா, அந்த மரியமை அவர் அந்த குழந்தையை பெற்றெடுத்த உடனே காலத்து ரப்பி இன்னி வலாத்தகா உண்டார், தெரியுமா நான் பொம்பளை பிள்ளை பெற்றுட்டேனே, நான் ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லித்தான் இந்த மாதிரி நேர்ச்சி பண்ணினேன், நீ பொம்பளை பிள்ளையை கொண்டு கொடுத்துட்டேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. எல்லாரும் ஆளும் அவளாது அந்த பொம்பளை என்ன குழந்தையை பெற்றார் என்று அல்லாவுக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த அம்மா சொல்லி நான் பொம்பளை பெற்றெடுத்து விட்டேன் என்று சொன்னார்கள். கல்வன் சார், ஆண் வந்து பெண்ணை போன்றவர்கள் இல்லை, ஆண் வேற பெண் வேறதான் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. சொல்லிவிட்டு இன்னி சம்மைத்துறா மரியம், என்னுடைய மகளுக்கு நான் மரியம் என்று பெயரிட்டு விட்டேன், உங்களை கொடுத்திருக்கிற மரியம் என்று நான் பெயரிட்டு விட்டேன். இன்னி சைத்தான் ரஜீம், இந்த மரியமையும் உயிருக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளையும் சைத்தானை விட்டும் பிள்ளைகளையும் சைத்தான் தீண்டாமல் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு குழந்தை பிறந்த உனக்கு எழுதி வச்சுக்கிட்டு பேரையும் வச்சுக்கிட்டு அல்லாவிடத்திலும் பாதுகாப்பு தேடினார்கள் என்று 3வது அத்தியாயத்தில் 35-36 வசனங்கள்ல இதை நீங்கள் பார்க்கலாம். அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது அவங்க ஆம்பளை பிள்ளை எதிர்பார்த்து பொம்பளை பிள்ளையை பிறந்துட்டாங்க. பொம்பளை பிள்ளையை பிறந்த இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு செய்தி இருக்கு, அது தெரிஞ்சுக்க எடுத்து போகலாம். இதுல என்ன தெரிஞ்சுக்கிற வேண்டிய செய்தின்னு கேட்டா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் மரியம் பேர் வச்சாங்கல்ல, பேர் வைக்கிற காலத்தில் வந்து ஜக்கரியா நபி இந்த ஊர்ல இருக்கிறாங்க. அந்த ஊர்ல ஒரு பெரிய நபியாக ஜக்கரியா நபி இருக்கிறாங்க. மரியம் இருக்கிறவங்க வளர்க்க போறாங்க. பேர் வைக்கிறதுக்கு ஆஜர்குமார்கள் மௌலானாக்கள் அல்லது பெரியாருக்கு தான் வந்து வைக்கணும் இருந்தா இந்த அம்மா இவங்களா பேர் வச்சிருக்க மாட்டாங்க. என்ன பண்ணிருப்பாங்க, ஜக்கரியா நபி ஓடி வாங்க நீங்க பெரிய அஜர்க்கிறீங்க, நீங்க தான் அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. நபிக்கு பக்கத்துல இருந்து அந்த நபிய கண்ணால பார்த்துக்கிட்டு இருந்து நபிக்கு சொந்தக்காரங்களா, ஜக்கரியா நபிக்கு சொந்தக்காரங்க வரையுங்க. அப்படி சொந்தக்காரங்களா இருந்து கூட என்ன செய்யல, நான் பேர் வைக்கிறேன் என் பிள்ளைக்கு, நாங்க ஒரு பொம்பளை வந்து தன்னுடைய பிள்ளைக்கு பேர் வச்சிருக்காங்க, ஆம்பளை வைக்கணும் கூட இல்ல. அப்ப அவங்களோட கலந்து பேசிட்டு பேரை வைக்கணும், வெளிநாட்டில் இருக்காரா கணவர் இருக்காரா இந்த மாதிரி பேர் வைக்கலாம் இருக்காங்க, பேர் வைக்கிறேன் சடங்கா இருக்குது. அப்ப ஒவ்வொருவரும் தன்னுடைய உள்ளத்திலிருந்து கேட்கும் போதுதான் அந்த பிரார்த்தனைக்கு வெயிட்டு கூட இறைவன் முழுக்கான பாக்குறான், வெளித்தோட்டத்தை பார்க்க மாட்டான்ல. அந்த அடிப்படையில பெயர் வைத்தல் என்பது அவங்களே வைக்கிறத கூப்பிடுறவனும் இல்ல, இப்படி சொல்லி கூட கூப்பிடுவீங்க இப்ராஹிம் கூப்பிடுவேன், அவ்வளவு இப்ராஹிம் பேர் வச்சேன் இப்ராஹிமா ஆக்கி வச்சிரு சைத்தான் திங்கிறது உன்னை பாதுகாப்பு தேடுறேன் சொன்னோட பேரா வச்சு அவ்வளவு. அதுக்கப்புறம் கூப்பிட வேண்டிய வேலை பாக்கி இப்ராஹிம் கூப்பிட்டு வேண்டியதான். அதனால அது கொண்டு ஒரு அரபில் என்னமோ சொல்லணும் என்பதோ, அதுக்கு வந்து ஒரு காயில தாங்கி ஒரு காயில காமத்து வேணுங்கிறதோ, அதுக்கப்புறம் அது அரபில் அதற்கு அரபுலாம் பேர் வைப்பாரு. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், ஜாலல்லாஹு இஸ்மக தாரையினி பாத்திமா பாரு, பொது உலகத்திலேயும் உன் பேரை பாத்திமா என்று ஆக்குவான அந்த குழந்தைக்கு போயிட்டு இருக்கிற பெரியாவிலிருந்து அரபு வழங்க மாட்டேங்குது. இவர் குழந்தைகிட்ட அரபில் பேசுறாரு. ஜாலுல் உன் பெயரை அல்ல உன் பெயர்னு யாருக்கு சொல்றாரு குழந்தைகிட்ட, உன் பெயரை ஆயிஷா என்ற இறைவன் 2 உலகத்திலே ஆக்குவானாக இப்படின்னு சொன்னோட அரபில சொல்லுவார். அவர் அவங்க பேர் வைக்க நினைச்சுக்கிட்டேன், இங்க வழங்க மாட்ட குழந்தைக்கு ஏதாவது பேர் நமக்காக வச்சுக்கிறோம், அவங்க அல்லாவை கூப்பிட்டு பேர் வைக்கிறாங்க, இந்த பிள்ளைய கூப்பிட்டு பேர் வைக்கிறாங்க. பேர் வந்து அல்லாவுக்கு கூப்பிட்டு வைக்கணும், அல்லா என் பிள்ளைக்கு பேர் வச்சுக்கன்னு சொல்லணுமே தவிர குழந்தையே உனக்கு இப்படி பேர் வச்சுக்கணும்னு சொன்னா அது என்ன வழங்கும், நம்ம அல்லாட சொல்லிவிட்டு கூப்பிட வேண்டியதானுங்க, அதுதான் செய்யணும். அப்ப அந்த மாதிரியான ஒரு சட்டத்தை வந்து வழங்கிக் கொள்கிறோம். இது பேர் வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது என்னன்னு கேட்டா, இன்னைக்கு நம்ம அந்த குழந்தைகளுக்கு வந்து சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகத்தில் உள்ள எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தையை வந்து சைத்தான் தீண்டாமல் இருக்கவில்லை. பெற்றோம் பிறந்தோன்னு கத்துகிற குழந்தை, அதுக்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன காரணம் சொல்றாங்கன்னா, சைத்தான் ஒரு குத்து சுத்துறாங்க அதான் கத்துகிறாங்க. அது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம், அது நம்ம நம்பத்தான் வேணும். அப்ப சைத்தான் தீண்டுவதனாலதான் குழந்தை வந்து அழுகுன்றலாம் சொல்றாங்க. அப்ப சைத்தான் தொடாமல் ஒரு குழந்தையும் பிறப்பதில்லை, 2 குழந்தையை தவிர. அந்த 2 குழந்தை யாருன்னு கேட்டா அந்த மரியமும் அவருக்கு பிறந்த ஈசா நபியும் தவிர. ஏன்னா இந்த அம்மாவுடைய அட்வான்ஸ் முதல்ல பாதுகாப்பு தேடிவிட்டாங்க, அப்புறமே நம்ம சொல்லித்தவரை நம்ம கேட்டு விடுவோம்.
அதனால ஒரு ஃபார்மாலிட்டி சொல்லலாம் இருக்கிற இந்த அம்மா கேட்டு அல்ல ஏற்றுக்கணும். அப்படியே ஏற்றுக்கொண்டதுனால என்ன செய்யல, என்னுடைய மகளையும் சைத்தான் தீண்டாமல் ஆக்கிவிடு, அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தையும் சைத்தான் தீண்டாமல் ஆக்கிவிடுன்னு அவர் கேட்டதுனால சைத்தான் வந்து 2 வரையும் தீண்டல அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஈசா நபியை தீண்டவில்லை என்ற ஒரு செய்தி புகாரியில 3286வது ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து 2 பேரையுமே, அதாவது மரியமையும் மரியமுடைய மகனையும் சைத்தான் தீண்டவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி புகாரியில 3431 4548 ஆகிய ஹதீஸ்ல பார்க்கலாம். அப்ப அந்த சைத்தான்கள்ட்ட இருந்து பாதுகாப்பு பெற்ற ஒரு சிறப்பும் இந்த அம்மாவுக்கு உண்டு, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு உண்டு, ஈசா நபிக்கும் உண்டு. இதெல்லாம் ஒத்துக்கிறேன். இதெல்லாம் ஒரு நபி ஒரு சிறப்பு எல்லாம் கொடுத்துருக்கான். நபிகள் நாயகம் சொல்லாசி என்னையும் அவங்க சொல்லல, நான் பிறக்கும் சைத்தான் தண்ணின்னு சொல்றாங்க. அவங்களே சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஈசா நபிக்கும் அவங்க அம்மாவுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு சிறப்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பை கொடுத்திருப்பான். ரசூலுல்லாஹ் கொடுத்த சிறப்பு வேற சிறப்பு எல்லாம் இருக்குது. இந்த சிறப்பு அவங்களுக்கு கொடுத்தாங்க என்பதை விளங்கிக் கொள்ளணும். அடுத்து என்ன ஆச்சுன்னு கேட்டா, குழந்தை பிறந்த உடனே எடுத்து வளர்க்கணுமா இல்லையா, பள்ளிவாசல் வந்து விட்டுறாங்க. பள்ளிவாசல் விட்டாலும் பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் தலைவர் இருப்பாரு, செயலாளர், பொருளாளர், நிர்வாகிகள் இருக்கதான் செய்வாங்க பஞ்சாயத்துன்னு சொல்லி, அதுல யார் எடுக்கிற குழந்தையை பொறுப்பேற்றுக் கொள்வது என்பதுல சண்டை வரும், நிறைய பேர் போட்டி வரும். அப்ப போட்டி எந்த அளவுக்கு வருதுன்னு கேட்டா, 3வது ஆல இம்ரான்ல 3வது அத்தியாயத்துல 44வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், நான் நீங்க போட்டி எடுத்த உடனே சீட்டு குலுக்கி போட்டு முடிவு எடுத்துக்கிறாங்க. யார் இந்த மரியமை பொறுப்பேற்றுக் கொள்வது என்பதை வந்து அவங்களுடைய அந்த பேனாக்களை போட்டு குலுக்கி போட்டு யாருடைய பேனா கையில வருதோ அவர் தான். எல்லாரும் பேனா வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல எழுத்து முறையெல்லாம் வந்துருச்சு. எல்லாருடைய பேனாவை டப்பாவில் விட்டு குளிக்கிறது, கையை விட்டு இருக்கிறது. யாரு பேனா ஜக்கரியானது பேனா வந்துச்சுன்னா ஜக்கரியானது இந்த பிள்ளைய ரிட்டர்ன் செய்யணும், வளர்க்கணும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ராணிக்கும் நம்பாயில்கள், இது மறைவான செய்திகள், மூசி இழைத்த இதை நாம் தான் உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீ அப்ப உனக்கு தெரியாது, மாக்குளத்தில் நீ அவர்களுக்கு அருகிலே இருக்கவும் இல்லை. நபிகள் நாயகம் பார்த்து எல்லாம் சொல்ல இருக்கவில்லை. இல் அக்கலாமகும் ஐயகம் எப்பொழுது மரியமை யார் பொறுப்பேற்றுக் கொள்வது என்பதற்காக தங்கள் பேனாக்களை போட்டு குளிக்க எடுத்தார்களே, அந்த நேரத்தில் நீங்க இருக்கவில்லை. அவங்க சொல்லி காட்டும், குளிச்சு யார் அந்த அம்மாவை பொறுப்பேற்றுக்கிறது சண்டை போட்டாங்களே, அப்ப நீ இருக்கவில்லை. ஒமா குண்டலதையும் நீ எசக்கசிமோன், அவர்கள் சண்டை போட்டுக் கொண்டார்கள் என்ற விஷயத்துல அப்போதும் இருக்கவில்லை. அதெல்லாம் நான் தான் அவங்க சொல்லித் தரேன் நல்லா சொல்றான். அப்ப என்ன விளங்குதுன்னு கேட்டா, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு பள்ளிவாசல்ல கொண்டு விட்ட உடனே பொம்பளை பிள்ளை அல்லாஹ் நேர்ச்சி பண்ணி விட்டோம், நம்ம ஆம்பளை பிள்ளை எதிர்பார்த்தோம், பொம்பளை பிள்ளை வந்து நம்ம சொன்னபடி பள்ளிவாசல்ல விட்டு விட்டாங்க. அதை யார் எடுத்து பராமரிக்கிறது என்பதுல வந்து என்ன செஞ்சிருச்சு, சண்டை வந்துருச்சு. அதுல சீட்டு குலுக்கி போட்டாங்க. சீட்டு குலுக்கி போட்டு யார் எடுத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது அத்தியாயத்துல வந்து 38வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த மரியமை அல்லாஹ் அழகிய முறையில் ஏற்றுக்கொண்டு விட்டான். பள்ளிவாசலுக்கு நேற்று செஞ்சு விட்டாங்க இல்லையா, அதை அல்லாஹ் ஒப்புக்கொண்டு விட்டான். சின்ன இருந்தால் பரவாயில்லைன்னு அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான். 50 அபாத்தம் ஹசனா, அழகிய முறையில் அவரை அல்லாஹ் கொண்டு வளர்த்தான். கப்பலஹா ஜக்கரியா, ஜக்கரியா அவருக்கு பொறுப்பை எடுத்துக்கொண்டார். வளர்க்கிற பொறுப்பை யார் ஏற்றுக்கொண்டார், ஜக்கரியா எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி 3வது அத்தியாயத்தில் 37வது வசனத்தில் எல்லாம் சொல்லி கேட்பான். அப்ப ஜக்கரியா நபி தான் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்து நம்பிறாங்க, வளர்க்கிறாங்க. அப்ப வளர்க்கிறாங்கன்னு என்னதான் ஜக்கரியா நபி ஒரு ஆணு, மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெண். வளர்ந்து ஆளாகும் போது எப்படி அது என்ன பிரச்சனை எல்லாம் வந்துடக்கூடாது இல்லையா. அதனால வந்து அவங்க 2 பேருக்கு என்ன ரிலேஷன்ஸ் என்பதை நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னா, புகாரியில 3430வது ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மேராஜுக்கு போயிருக்கும் பொழுது நான் யஹ்யாவையும் பார்த்தேன், ஈசாவையும் பார்த்தேன். மேராஜில 2 பேரும் யாருன்னு கேட்டா, உஹமா இப்னா ஹாலத்தின், 2 பேரும் சின்ன மரியம்மாவுடைய பிள்ளைங்க, அதான் எனக்கு பிள்ளைங்க. அதாவது இப்ப ஜக்கரியா ஈசா நபியுடைய அம்மாவும் மரியமும் யஹ்யா நபியுடைய அம்மா இருக்காங்கல்ல, யஹ்யா பின்ன யாரு, ஜக்கரியா நபி சொன்னாங்க. யஹ்யா ஜக்கரியா நபியுடைய மனைவி இந்த யஹ்யாவுடைய அம்மாங்கிறவங்க 2 பேரும் யாருன்னு கேட்டா சகோதரி, 2 பேருமே சகோதரி வர்றாங்க. அதனால ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சகோதரர் ஆயிடுவாங்க. சின்னமா மக்கள் பெரியவங்க மக்கள் 2 பேரும் யாருன்னு கேட்டா சின்னமா மக்கள் பெரியவங்க மக்கள். அப்படி 2 பேருக்கு மத்திய உறவு இருக்குங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அப்ப ஈசா நபிக்கும் யஹ்யா நபிக்கும் அந்த சகோதர உறவு இருந்தால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் யாரு? இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் இவருக்கு யாரு? யாருங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் உறவு சொல்லுங்க? மனைவியுடைய தங்கச்சி. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து எடுத்து வளர்க்கிறார்னு கேட்டா அவருடைய மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அக்காவை தான் அவர் கட்டிக்கிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அக்காவை தான் இருக்கிறாரு, கட்டிக்கிறார்னு அர்த்தம். அப்ப அந்த சகோதரத்துவ இருக்குல்ல, மனைவியுடைய சகோதரி இங்கே எடுத்து வளர்க்கலாம்ல, அந்த மாதிரியான ஒரு உறவு அவர்களுக்கு மத்தியில் இருந்தது என்பதை புகாரியில 3430 ஹதீஸ்ல 2 பேரும் வந்து அந்த சின்னமா பெரியமா மக்கள் சொல்லி ரசூலுல்லாஹி சொன்னதுல இருந்து நம்ம அதையும் விளங்கிக் கொள்கிறோம். இப்படி எடுத்து வளர்க்கிறாங்க. வளர்த்த உடனே அவர்கள் இதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் கிடையாது, பள்ளிவாசல்ல கொண்டு விடுறாங்க. அதை வந்து ஜக்கரியா நபி பொறுப்பேற்று வளர்க்கிறாங்க. வளர்த்துக்கிட்டு இருக்கையில அந்த ஜக்கரியா நபியுடைய மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பருவ வயசு வந்த உடனே அவர்கள் வந்து தந்தை இல்லாமல் ஒரு குழந்தையை ஜனிக்கிறார்கள், அந்த கருவுல சுமக்கிறார்கள். அதுதான் ஈசா நபியுடைய வரலாறு நமக்கு தேவைப்படுது. அந்த விஷயத்தை வந்து அல்லாஹ் அடுத்து சொல்லி காட்டுகிறார். ஒரு குறிப்பிற்கு தாய் மரியம், இந்த வேதத்தில் மரியமை பற்றியும் நினைவு கூறுகிறாக அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி அதை சொல்லி காட்டுறான்னு கேட்டா, இதில் தபதத்தின் நகல்யா மக்கானன் சர்க்கியா, அது கீழ்த்தி செயலை உள்ள ஒரு இடத்துல ஒரு ஒதுங்கி இருந்து கொண்டார்கள். பள்ளிவாசலுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருந்தாங்க இல்லையா, பள்ளிவாசலுக்கு அர்ப்பணித்ததுனால பள்ளிவாசலை கூட்டு பெருகிட்டு போய் முறையில் ஒதுங்கிடுவாங்க. அதுல ஒரு கீழ் பகுதியில் உள்ள ஒரு ஏரியாவில் அவர்கள் ஒதுங்கி இருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் ஒரு திரையும் ரூம் மாதிரி போட்டிருந்தாங்க. அபத்தகத்துக்கு மின்தூணியும் ஹிஜாபன், மற்றவர்கள் பார்க்காமல் ஒரு திரையும் போட்டுக்கொண்டு அவங்களுக்கு இந்த பள்ளிவாசல்ல ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுத்திருந்தாங்க. அந்த சமுதாயத்துக்கு அனுமதி இருக்கு. பெண்கள் பள்ளிவாசலுக்கு உள்ள தங்கிக் கொள்வது, அது மாதிரியான பணிவிடை செய்வது. அப்ப அந்த நேரத்தில் தான் அர்சல்னா இலைஹா ரூஹனா, நம்முடைய ரூஹ்னா ஜிப்ரீலுக்கு இன்னொரு பேர். ஜிப்ரீல் அவர்களை அவரிடத்திலே நாம் அனுப்பினோம். ஜிப்ரீல் என்ற வானவரை அந்த மரியமிடத்திலே அனுப்பினோம். எப்படி அனுப்பினோம்னு கேட்டா, வானவராக அனுப்பலையா, மக்களஹா பசரன் சரியா, ஒரு நேர்த்தியான ஒரு மனிதனாகத்தான் அந்த அம்மாவுக்கு அவர் காட்சி வந்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து அல்லாஹ் அனுப்புனா மாணவர் மாதிரியா ஒரு பீஜறிகிற மாதிரிலாம் இல்ல, ஒரு நல்ல ஒரு மனிதர், ஒரு தோற்றமான ஒரு பர்சனாலிட்டியான சரியான ஒரு பர்சனாலிட்டி உள்ள ஒரு மனிதராக அந்த மரியமுக்கு அவர் காட்சி தந்தார். திடீர்னு வந்தவங்க அவங்க தனியா இருக்கிறாங்க, திரையை போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது பக்கத்தில் ஆம்பளை எண்ணிக்கை எப்படி இருக்கு, அவங்க ஒரு கற்புல வந்து ரொம்ப கூடுனவங்க. இந்த மாதிரியான அந்த அந்த எண்ணங்களுக்கு இடம் தராம ரொம்ப பரிசுத்தமா இருக்கக்கூடியவங்க. அப்ப பார்த்தவங்க சொல்றாங்க, கால இன்னை அவுது ரஹ்மான் இன்குண்ட தப்பியா, உன்னை விட்டு நான் ரஹ்மான் வீட்டுல பாதுகாப்பு தரேன், நீ எப்படி என்னுடைய ரூம் கொண்டு நிற்கிற? மனுஷன் நினைச்சுக்கிட்டு வானவர்ல கிட்டத்தட்ட வந்த பிறகு கூட வானவர்கள் வரல. இன்குண்ட தப்பியா, நீ இறையச்சமுடைய ஆளா இருந்தால் நான் உன்னை விட்டு அல்லாட்ட பாதுகாப்பு தரேன், நீ போயிரு, இங்கே வந்திருக்கிற. அப்ப கால அவர் சொல்கிறார், இன்னமான ரசூல் ரப்பிக்கும், நான் வந்து உன்னுடைய இறைவனுடைய தூதன், இறைவனுடைய தூதன் நான் வந்திருக்கிறேன். எதற்கு வந்திருக்கிறேன் கேட்டா, அகபலைக்கு குலாமன் சக்தியா, உனக்கு ஒரு தூய்மையான ஒரு ஆண் குழந்தையை தருவதற்காக இறைவன் என்னை அனுப்பி இருக்கிற தூதன், நான் அதுக்குதான் வந்திருக்கிறேன், வேற ஒரு மேற்று கிடையாது. ஒரு ஆண் குழந்தையை உனக்கு தர வேண்டும் என்று இறைவன் என்னை அனுப்பி வைத்திருக்கிறான் அப்படின்னு ஒரு சொல்றார். இதெல்லாம் குரான்ல 19வது அத்தியாயத்துல 16, 17 இருந்து 36 வரைக்கும் வரிசையா வருது. வரிசையா வாசிக்கணும். மரியம்ங்கிற அத்தியாயம் 19வது அத்தியாயம். காலத்து அந்த அம்மா சொல்றாங்க, அம்மா எப்படிங்க குலாமன், எனக்கு புரிய குழந்தை உண்டாகும். அவங்க கேட்கிறாங்க, வளம் எம்சனி பசரும், எந்த ஆணும் என்னை தீண்டியது இல்லை, வளமக்கு பகையா, நான் வந்து ஒரு தப்பான நடத்தை உள்ளவளாகவும் இல்லை, நடத்தை நான் நடத்த கட்டவளும் இல்லை, எந்த ஒரு ஆம்பளை என்னை தொட்டதும் இல்லை, எனக்கு எப்படி குழந்தை உண்டாகும் அப்படின்னு கேட்கிறாங்க. கால அவர் சொல்றாரு, ஜிப்ரீல் சொல்றாரு, வானவர் சொல்றாரு, கலாலிக்கு அப்படித்தான், எப்படி உண்டான விலகி தர முடியும், அப்படித்தான் உண்டாகும். கால ரப்புக்கு குவாலைய ஹையனி, உனது இறைவன் சொல்லி அனுப்பியிருக்கிறார். என்ன சொல்லி அனுப்பியிருக்கிறான் தெரியுமா? இது எனக்கு லேசு என்று சொல்லியிருக்கிறான். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இறைவன் வந்து சொல்லி அனுப்பும் போது இது எனக்கு லேசானது, குவாலை ஹையனும், அது எனக்கு லேசானது. ஒரு நதி அழகு ஆயத்தலின் நாஸ், அகில உலகத்திற்கு அவரை ஒரு அத்தாட்சியாக ஆக்குவதற்காக நான் வந்து இதை செய்கிறேன்.
அகில உலகத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக அத்தாட்சியாக இருப்பதற்காக வேண்டியும் ஒரு அகமத்தம் நமது அருளாகவும் இருப்பதற்காக நான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். காண அமரன் மக்களியா, இது முடி செய்யப்பட்ட ஒரு விஷயம், இதுல எந்த மாறுதலும் கிடையாது என்று உன் இறைவன் கூறுகிறான் என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். இது வரைக்கும் நிறுத்திக்கிட்டு இதில் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இருக்குது. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு மாணவர் மனித வடிவத்தில் உனக்கு ஒரு குழந்தை இறைவன் தர சொல்லிட்டான்னு சொல்றாரு. அவங்க ஆட்சேபனை பண்றாங்க, எப்படி ஆம்பளை இல்லாம இப்படி குழந்தை பிறக்கும் என்று கேட்ட உடனே பாய்ந்தாங்க, ஆம்பளை இல்லாம இப்படி அதான் கேள்வி தானே கேட்குது, ஆம்பளை இல்லாம இப்படி குழந்தை பிறக்கும் அந்த அம்மா கேட்குது. அப்ப இறைவன் என்ன சொல்லி அனுப்புறான்னு கேட்டா, அது எனக்கு லேசானதுங்கிறான். அலையில ஹையினி, அது எனக்கு லேசானது. எப்படி சொல்லல இறைவன், அது எனக்கு முடியும்னு சொல்லல, எனக்குத்தான் முடியும்னு சொல்லல. எனக்கு அது லேசான அர்த்தம், கொஞ்சம் கஷ்டப்பட்டு உங்களுக்கு முடியும் இருக்கும். அதே அர்த்தம், ஆண் துணை இல்லாமல் ஒரு குழந்தையை உருவாகுது என்பது எனக்கு லேசு. ஏன் லேசு ஆகுண்டு ஆயிரும். எனக்கு லேசு என்ற வார்த்தை எல்லாம் சொல்லணும். எப்படி சொல்லணும், அது இறைவனுக்கு முடியும் அப்படின்னு சொல்லிடணும். அது இறைவனுக்கு எல்லாம் முடியும்னு சொல்லாம அல்ல என்ன செய்யறான்னு கேட்டா, இது எனக்கு லேசு என்று இறைவன் சொல்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம், இறைவனுக்கு லேசு என்று சொன்னால் மற்றவர்களுக்கு முடியும் கருத்தில் அடங்கியிருக்கிறது. ஆனா லேசு கிடையாது. அதுக்கு எத்தனை லட்சக்கணக்கான வருஷங்கள் ஆய்வு பண்ண, 2000 வருஷம் ஆய்வு பண்ண பிறகு உங்களுக்கு சில கண்டுபிடிக்க இயலும். இப்ப குளோனிங்கிறான் இல்லைங்க, குளோனிங் முறையில ஒரு குழந்தையை உருவாக்குறான், ஆண் துணை இல்லாம உயிரிழந்து உண்டாக்குற குழந்தை என்ன செய்யறான், மரபணுவை எடுத்து குழந்தையாக உண்டாக்குறான். குழந்தையாக உண்டாக்கி இப்ப குழந்தையை உண்டாக்குற ஆம்பளை வேண்டியதில்லை. ஒரு காலம் இருந்துச்சு, ஆம்பளை இருந்தாதான் ஒரு பெருமையாவும் சொல்லிக்கிறாங்க. எப்படி சொல்லுவாங்க, உலகத்தில் உள்ள எல்லா ஆம்பளையும் அடிச்சு விட்டு ஒரு ஆம்பளை மட்டும் இருந்தா அந்த ஒரு ஆம்பளை தேர்ந்து அவனுடைய விந்தை எடுத்து அத்தனை பொம்பளைக்கும் குழந்தை கொடுக்க முடியும். அப்படி ஒரு சக்தி ஆணுக்கு இருக்கு. நம்ம மண்டகரமா பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அதுக்கு எப்படி கொடுத்துருவாங்க. இப்போ குழந்தை உண்டாகிறதுக்கு யாரு எழுதி இப்ப ஆம்பளை இல்லை, பொம்பளை மட்டும் இருந்தாலும் குழந்தை உண்டாகும். ஆம்பளை மட்டும்தான் குழந்தை உண்டாக முடியாது. ஏன்னா வளர்க்கிறதுக்கு உள்ள மெட்டீரியல் நம்ம கிட்ட இல்லை. ஆண் குழந்தைகளை குழந்தையை வளர்ச்சி உருவாக்குற அது கிடையாது. நிலை இருந்தாலும் விவசாயம் பண்ண முடியும். அப்ப நிலை என்ற ஒரு அடிப்படை நம்ம ஆண்ட கிடையாது. அப்ப ஒரு பெண்ணு மட்டும் இருந்தாங்கன்னு சொன்னா, பெண்ணிடம் இருந்து மரபணுவை எடுத்து, அவள் பெண்ணு மரபணுவை எடுத்து அவள் கருவறையில வைத்து அதை குழந்தையாக உருவாக்க முடியுங்கிறதா இப்ப குழந்தைங்கிறான். அது உலக நாடுகள்லாம் தடை செய்யப்பட்டுச்சு. அந்த உருவாக்கி தான் கதை விட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் ஆடு மாட்டை உண்டாகி காட்டிதான். அதனால சாத்தியம் நடந்துதான் நடக்கலையாங்கிறது அதுல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. நடந்துச்சுன்னா வச்சுக்கிறோம், நடக்கலன்னு வச்சுக்கிறோம், நடக்க முடியும். நடந்துச்சுன்னு வச்சுக்கிட்டா நடக்கலன்னு வச்சுக்கிட்டாலும் ஆட்டை உண்டாக்கணும் மனுஷனே அதே மாதிரி உண்டாக்க வேண்டியதுதான். அது பெரிய கஷ்டம் கிடையாது. அது நிறைய தடைகள் இருக்குன்னு சொல்லுங்க. அப்ப இதுல அல்லாஹ்வுடைய வாசகத்தை கவனிச்சீங்களா, ஈசா நபி மேற்க சொல்லும் போது ஆம்பளை எல்லாம் குழந்தை உண்டான்னு கேட்கிறாங்க. அப்ப ஒரு மனிதனுடைய வார்த்தை இருந்தா இது நடக்காம இருந்து ரசூல் முஹம்மது சொந்தமா கற்பனை பண்ணிட்டாருன்னு சொன்னா இப்படி செலக்ட் பண்ணி வார்த்தையை போடுவாங்க. அவர் வரையும் கேட்டாரு, அப்படிதான் முடியும், முடியுமா முடியுமா அப்படின்னு சொல்லாம என்ன வார்த்தை எல்லாம் போடுறான்னு கேட்டா, அலைய ஹையினும், அது எனக்கு லேசு, உனக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அந்த கருத்துக்குள்ள அடங்கி இருக்கு. அதோடு நிறுத்திக்கிறல, ஒரு நஜ ஆலகம் ஆயத்தன் நாஸ், அகில உலக மக்களுக்கு அவர் ஒரு அத்தாட்சி ஆக்கியிருக்கிறோம். அத்தாட்சினா நமக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நம்ம கவனத்தில் இவனை கவனிச்சு போயிட்டாங்க. நம்ம அந்த பாயிண்ட் ஆய்வு செய்யறதுக்கு பதிலா இது இறைவனுக்கு போட்டியா கண்டுபிடிச்ச மாதிரிலாம் சொல்றாங்க. இறைவன் அன்னைக்கு லேசுடா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேர்தலான்னு சொல்லிட்டு போன விஷயத்தான் செஞ்சிருக்காங்க. இதையில இல்ல இறைவன் வேலை மனுஷன் செஞ்சுட்டான். இதே நான் ஆல்ரெடி எல்லாம் சொல்லித்தான் சொல்றாங்க. லேசு கொஞ்சம் கஷ்டப்பட்டு அது முடியும். இதுதான் இந்த ஒரு வழிதான் இருக்குன்னு எல்லாம் நமக்கு சொல்லல. இது எனக்கு லேசு கொஞ்சம் கஷ்டம் அப்படிதான் சொல்றான். ஆணையும் பொண்ணு ஒண்ணும் இல்லாத ஆய்வுகளை சொல்ல உண்டாக்கல. இது என்ன பெரிய மேட்ருங்கிற, இது என்ன பெரிய மேட்ரு, மரியம் உண்டாக்குற பெரிய மேட்ரா, ஈசா நபியை உண்டாக்குன ஒரு பெரிய மேட்ராது, ஆலம் நபியை உண்டாக்குற பெரிய மேட்ரு, ஆம்பளை சேர்ந்து ஒரு ஜோடியை உண்டாக்குன அதோட பெரிய மேட்ரு. உங்களை சேர்ந்து உண்டாக்குறதை விட ஆம்பளை சேர்ந்து அவருக்கு ஜோடியை உண்டாக்குனா பாருங்க அல்ல, அப்படியான ஒரு மேட்ரு. அதுல லேசுன்னு சொல்லல, உங்களுக்கு முடியும்னு சொல்லணும். அதுல அது எனக்கு தான் முடியும்னு சொல்லி முடிச்சுட்டாங்கல்ல. இவரு என்ன செய்யறான்னு கேட்டா, அது எனக்கு லேசுன்னு சொல்லிவிட்டு ஒரு நஜ ஆலகம் ஆயத்தலின் நாஸ், உலக மக்களுக்கு ஒரு அத்தாட்சியான ஆக்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறான். சொன்ன உடனே அவங்க கருவை சுமந்து கொண்டார்கள் அப்படின்னு வருது. இந்த விஷயத்தை வெவ்வேறு இடங்கள்ல வேற வேற வார்த்தைகளை எல்லாம் எல்லாம் பயன்படுத்தி இதே மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்னு கேட்டா, அந்த வபனஹா ஆயத்தில் இல்லாலமீன்,
மரியமையும் அவருடைய மகனையும் ஆயத்தில் ஆலமீன்கிறான். ஆலமீன் அகில கியாமத் வரைக்கும் உள்ள மக்கள் ரப்புல் ஆலமீன் இல்ல, ஆலமீன்லாம் ரப்புங்கிறிய அதான் ஆலமீன். ஆயத்தில் ஆலமீன் அகில உலகத்திற்கும் ஒரு அத்தாட்சி ஆக்கி வச்சிருக்கிறவங்க அல்லாஹ். அவருடைய ஒரு அத்தாட்சி அந்த அம்மாட்டை அவரை மட்டும் இல்லாம சொல்லல, அந்த அம்மாவையும் அவரையும் நான் அகிலத்திற்கு அத்தாட்சி ஆக்கியிருக்கேன். என்ன அர்த்தம்? ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்ட நேரத்தில் சிந்திச்சு தொடங்கிறான் நல்லா சொல்றான். நம்ம சிந்திக்கிறோம், எவனோ சிந்திச்சு அவனே கண்டுபிடிச்சு போயிட்டாங்க. அல்ல சிந்திக்க சொன்னா நம்ம என்ன செய்யல, ஆயத்தில் ஆலமீன் வாசிட்டு போயிட்டோம். அது அல்லாஹ் அழகாக வார்த்தையை எடுத்து போட்டிருக்கிறான். எப்படி போட்டிருக்கிறான்? ரூஹினா, நம்முடைய உயிரை அவரிடத்திலே ஊழினோம். ஆயத்தில் ஆலமீன், அகிலத்தால் கூட அத்தாட்சியாக ரெண்டு பேரை ஆக்கணும்னு சொல்லிவிட்டான். அது மட்டும் இல்ல, இந்த குலோனியம் பண்ணா அது முதிர்ச்சி அடைஞ்சிருக்கும் போகலாம் சொல்றாங்க இல்லையா, அதுக்கு ஏற்ற வார்த்தைகள்லாம் கூட இருக்குது. தொடர்ச்சி அந்த விஷயங்களை அடுத்த வாரம் வர முடியல, அடுத்த வாரம் பார்த்துக் கொள்வோம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தந்தை இல்லாமல் இறைவனுடைய ஆற்றலினால் வல்லமையினால் நேரடியாக படைக்கப்பட்ட விவரத்தின் ஒரு பகுதியை சென்ற வாரத்திலே நாம் பார்த்தோம். ஜிப்ரீல் என்ற வானவர் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து, உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை பற்றி அல்லாஹ் நற்செய்தி சொல்கிறான் என்று சொல்ல, எந்த ஆணும் என்னை தீண்டாத நிலையிலே எப்படி எனக்கு குழந்தை உருவாகும் என்று அவர்கள் கேட்டார்கள். அப்ப அந்த வானவர் சொல்கிறார், இந்த குழந்தையை நாம் ஒரு உலகத்திற்கு ஒரு அத்தாட்சியாக ஆக்கவிருக்கிறோம், இது தீர்மானிக்கப்பட்ட ஒரு காரியம் என்று அவர்கள் சொன்ன வரைக்கும் நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய வல்லமை பிரகாரம், அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் அவர்கள் கருவை சுமந்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் கருவை சுமந்து கொண்ட உடனே அவர்களுக்கு பிரசவ வேதனை வலி வந்தவுடனே ஒரு பேரீச்சை மரத்தினுடைய அடிபாகத்திலே அவர்கள் போய் ஒதுங்குகிறார்கள். ஒதுங்கும் போது அந்த வேதனை தாழ முடியாமல், யா லைத்தனி மித்து கபிலஹாதா குந்து நசியம் மன்சியா, நான் இதற்கு முன்னரே மரணித்திருக்க கூடாதா, மறக்கடிக்கப்பட்ட ஒரு வரலாறாக நான் ஆகியிருக்க கூடாதா, இப்படி ஒரு சிக்கல் எனக்கு உண்டாகிவிட்டது. ஏன்னா குழந்தையை பெற்ற உடனே அப்புறம் என்ன ஆகும், சமுதாயத்தில் போக முடியாது. தந்தை இல்லாம குழந்தை பெற்றாங்கன்னு சொன்னா சமுதாயத்தில் பல விமர்சனங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதற்காக வேண்டி அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்ப அல்லாஹ் அவர்களை அழைத்து சொல்லுகிறான், கவலைப்படாத, உனக்கு அல்லாஹ் நல்லதுதான் செய்வான். உனக்கு உணவு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த பேரிச்ச மரத்தினுடைய பொடிச்சு இழு, உடனே ஈரமான பசுமையான கனிகள் உன் மீது சொரியும் என்றெல்லாம் அல்லாஹ் அவர்களோடு சொல்லிவிட்டு, குலி வஷ்ரபி, இந்த பேரிச்சங்கனிகளை உண்டு இங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் ஒன்று ஊருந்து சொல்றான் அல்லாஹ் காலுக்கு அடியில, அந்த தண்ணீரை பருகி மகிழ்ச்சியோடு இரு. ஏதாவது ஒரு மனிதர்களை நீ கண்டால், நான் யாரிடமும் பேசுவதில்லை என்று அல்லாஹ்வுக்காக நேர்ச்சை செய்து விட்டேன். அது ஒரு நோன்பு. அவங்க சொல்றாங்க, இப்ப இம்மா தரையின்ன மினல் பஷரி அகதன், எந்த மனிதரையாவது நீ பிரசவிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தால், கூலி இன்னி நகர்த்துலி ரஹ்மானி சௌமா, நான் இறைவனுக்காக நோன்பு நோற்பதாக நான் நேர்ச்சை செய்து விட்டேன். பலன் கல்லிமல் யௌம இன்சியா, இன்றைக்கு எந்த மனிதரோடும் நான் பேச மாட்டேன் என்று நீ சொல்லு அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். அதாவது அவங்க கருவை சுமந்த உடனே ஒரு பேரிச்ச மரத்தினுடைய அடியில போய் இருக்கிறாங்க, வேதனை தாழ முடியாம அப்பதான் பிரசவிக்க போறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், யாராச்சும் உங்ககிட்ட பேச்சு கொடுத்தாங்கன்னு சொன்னா இப்ப பேசிடாத, குழந்தை பெற்ற பிறகு பேசிக்கிறோம். இப்ப யாராவது பேச வந்தாங்கன்னு சொன்னா நான் நோம்பாளியா இருக்கிறேன், அதனால நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன் என்று சொல்லுன்னு அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். இதெல்லாம் இந்த 19வது அத்தியாயத்துல 16ல இருந்து 36 வரைக்கும் உள்ள வசனங்களை நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். இந்த இடத்துல நம்ம ஒரு சட்டத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். அப்ப நோன்பு வைத்துக் கொண்ட காரணத்தினால மனிதர்கிட்ட பேச மாட்டேன் அவங்களை சொல்றான் அல்ல. அப்ப நம்ம இப்போ மௌன விரதம் இருக்கலாமா? அதாவது மனிதர்கள்ட்ட பேசாம இருப்பதை ஒரு நோன்பு என்று அவங்க அவங்களுக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறான். யாராவது உங்ககிட்ட பேச்சு கொடுத்தாங்கன்னு சொன்னா நான் நோன்பு, அதனால பேச முடியாது என்று சொல்லு அல்லாஹ் சொல்றான். அப்ப இது நமக்கு முந்தின சமுதாயத்திற்கு அப்படி ஒரு நோன்பு இருந்தது, நமக்கு கிடையாது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முந்தின அந்த யூத கிறிஸ்தவ இஸ்ரவேல் சமுதாயங்கள்ல நோன்பு வைப்பதாக இருந்தால் பேசாத நோன்பு, மௌன விரதம் வாங்கல்ல, அந்த மௌனமாக இருக்கக்கூடிய ஒரு விரதம் முந்தைய சமுதாயத்திற்கு அனுமதிக்கப்பட்டிருந்துச்சு. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் வந்து நோன்பு வைக்க சொன்னான்னு நினைச்சுக்கிட்டு நாம என்ன செய்யக்கூடாது, இன்னைக்கு யார்ட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு நோன்புலாம் இருக்கக்கூடாது. பேசாம இருக்கிறதுக்கு வந்து நமக்கு தடை இருக்கிறது. எப்படி தடை இருக்கிறது என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள், சொற்பொழிவு. அப்ப உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது பள்ளிக்கு வெளியே வெயில்ல, பகல்ல நடக்குது இந்த சம்பவம். பள்ளிக்கு வெளியில வெயில்ல ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அவர் ஏன் நிக்கிறார் என்றால் வெளியே, எல்லாரும் வந்து உள்ள உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அவர் வந்து உட்கார வேண்டியதானே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப மக்கள் சொல்றாங்க, அபு இஸ்ராயில், அவர் வந்து பேர் வந்து அவருக்கு அபு இஸ்ராயில், நதர அன் யகூம வலா யகூத, அவர் வந்து எப்பவும் நின்றுட்டே இருக்கிறன்னு நேர்ச்சி பண்ணிட்டார், உட்கார்றதே இல்லைன்னு நேர்ச்சி பண்ணிட்டாராம். அதாவது உட்காராம இருக்கிறது அப்படி ஒரு நேர்ச்சி. அவர் வலா எஸ்தல் இல்ல, நிழல் படுவதில்லை, மேல நிழல் பட வெயில் படுற மாதிரி தான் நடந்து கொள்றது. வலா எத்தக்கல்லம, பேசுறதே இல்ல. ஓ யசூம, நோன்பு வைக்க 4 விஷயம் அவர் செய்யறாரு. ஒன்னு வந்து நிக்குவேன், உட்கார மாட்டேன், நிழல் பட விட மாட்டேன், நோன்பு வைக்குவேன், வந்து பேச மாட்டேன். இவ்வளவும் அவர் நேர்ச்சி பண்ணியிருக்கிறாராம். இத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட மக்கள் வந்து விளக்குறாங்க. இந்த இதுக்கிட்ட அவர் நிக்கிறாரு, நிக்கிறதுன்னு ஒரு நேர்ச்சி அவருக்கு, யார்ட்டையும் பேசுறது இல்லைன்னு ஒரு நேர்ச்சி, உழுவுற வெயில்லாம் தலையில உழுவணும்னு ஒரு நேர்ச்சி, நோன்பு வைக்கிறதுன்னு ஒரு நேர்ச்சி. இப்படி 4 விஷயங்களை அவர் நேர்ச்சி செய்து கொண்டார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முர்ஹு பல்லியத கல்லம், முதல்ல அவர் பேச சொல்லி அவருக்கு உத்தரவு போடுங்க. அது பேச மாட்டேங்கிறது, பேச மாட்டேங்கிறது ஒரு வணக்கமா? பேசணும், நல்ல காரியங்களை பேசி நன்மைகள் என்ன செய்யணும், அதிகமாக கொள்ளையடிக்கணும். அப்ப முர்ஹு பல்லியத கல்லம், அவர் பேச வேண்டும், பேசட்டும். ஒல் எஸ்தல் இல்ல, நிழலில் வந்து அமரட்டும். ஒல் யகூத, நிக்கிறேன்னு சொல்றாரு பாருங்க, உட்காரட்டும். அப்படி நிக்கிறதுங்கிற ஒரு வணக்கம் மார்க்கத்தில் கிடையாது. ஒல் யுத்திம சௌமஹு, நோம்ப மட்டும் ஒரு முழுமையாக்கட்டும். 4 விஷயம் செஞ்சார்ல, அந்த 4ல 3 தப்பு. ஒரு விஷயம் ஓகே, நேர்ச்சி பண்ணது வந்து நோன்பு வைக்கிறதாக நேர்ச்சி பண்ணார் பாருங்க, அது கரெக்ட். அதை மட்டும் அவர் வைக்கலாமே தவிர, நான் வெயிலேயே அலைய வேண்டும் ஒருத்தர் நேர்ச்சி பண்ணார்னு சொன்னா வெயிலேயே அலையக்கூடாது. நான் நின்றுகிட்டே இருப்பேன் எப்ப பார்த்தாலும் அப்படின்னு நேர்ச்சி பண்ணார், ஒரு 2 நாளைக்கு நான் நிற்பேன், அல்ல ஒரு 8 மணி நேரம் நான் நிக்க போறேன் அல்லாஹ்வுக்காக வேண்டி அப்படின்னு சொன்னார். இது திருக்குத்தனம், இது செய்ய வேண்டியதில்லை, செய்யக்கூடாது. இந்த மாதிரி நம்ம யார் நேர்ச்சி தப்பா பண்ணிட்டோம்னு சொன்னா இதுகளை எல்லாம் செய்யக்கூடாது. அதே மாதிரி பேசுறதே இல்ல, நம்ம அல்லாஹ் மேல் ஆணையான இனிமேல் யார்ட்டும் பேச மாட்டேன், அல்லது நான் பேசக்கூடாது என்று சத்தியம் செய்து விட்டேன், நேர்ச்சி செய்து விட்டேன் ஒருத்தர் சொன்னாரு, அதெல்லாம் செல்லாது. பேசலாம், பேசக்கூடாது நேர்ச்சி பண்றது வந்து தப்பு, அது ஒரு வணக்கம் கிடையாது. ஆனா நோன்பு வைப்பதாக நேர்ச்சி பண்ணுனா அது மட்டும் நிறைவேற்ற சொல்றாங்க. அப்ப 4 விஷயங்களுக்கு அவர் நேர்ச்சி பண்றாரு, 3 விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துறாங்க, ஒண்ணே ஒண்ணை மட்டும் செய்ய சொல்றாங்க என்ற செய்தியை புகாரியில 6704வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். அதாவது 7வது வால்யூம்ல பாத்தீங்கன்னா இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கு, 6704, 6704. அப்ப இந்த ஹதீஸ்ல என்ன நமக்கு விளங்குதுன்னு கேட்டா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து பேசாத நோன்பு வச்சிருக்காங்கன்னு குர்ஆன் சொல்லுது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நமக்கு அதை தடுத்தார்கள் என்று ஹதீஸ்ல இருக்கிறது. இது ரெண்டையும் நம்ம முரண் என்று எடுத்துக்கொள்ள கூடாது. சட்டங்களை பொறுத்த வரைக்கும் முந்தின சமுதாயத்திற்கும் நமக்கு உள்ள சட்டங்கள்ல சில வேறுபாடுகள் எல்லாம் இருக்குது. அவங்களுக்கு சட்டம் பூரா நமக்கு இருக்க, ஒழுக்கம் மட்டும்தான் ஒரே மாதிரியா இருக்கும். அல்லாஹ் ஒருத்தன், சொர்க்கம், நரகம், மறுமை, கேள்வி கணக்கு, இதுக்கெல்லாம் கியாமத் நாள் வரைக்கும் மாறாது. திங்கிற விஷயங்கள், வணக்கத்தினுடைய முறைகள் எல்லாம் ஒவ்வொரு காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். அப்ப ஈசா நபி கூட போய் அந்த மக்களுக்கு சொல்லும் போது, ஒலி உஹில்லலக்கும் பஅலல்லதி ஹுர்ரிம அலைக்கும், உங்களுக்கு ஹராமாக்கப்பட்ட சிலவற்றை நான் ஹலாலாக்க வந்திருக்கிறேன் என்று சொன்னதாக குர்ஆன் சொல்லுது. ஈசா நபி அந்த உம்மத்துல போய் சொல்றாங்க, ஏற்கனவே உங்களுக்கு ஹராமா இருந்துச்சுல, அதுல சில விஷயங்களை நான் ஹலால் என்று சொல்ல வந்திருக்கிறேன். இப்ப குர்ஆன்ல இதுக்கு அனுமதி இருக்கு. எது அனுமதி இருக்கு? முந்தைய சமுதாயத்திற்கு உரிய சட்டங்கள் வந்து அடுத்த சமுதாயத்துக்கு மாற்றப்படும். அந்த அடிப்படையில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசாத நோன்பு வச்சது வந்து அந்த சமுதாயத்துக்கு அனுமதிக்கப்பட்டுச்சு. இந்த வசனத்தை ஆதாரமா வைத்துக் கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, பேச மாட்டேன் நோன்பு வைக்க கூடாது. இது இடையில தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். அதுபோக வணக்கங்களை தான் நம்ம என்ன செய்யணும், நேர்ச்சி செய்யணும். நம்ம உம்மத்துக்கு, நம்ம இந்த சமுதாயத்துக்கு என்ன சட்டம் கேட்டா, இபாதத்திற்குள்ள வணக்க வழிபாடு
அதை செய்யறதா தான் நேர்ச்சி பண்ணணும். நான் தஸ்பீஹ் செய்யறேன், 10 ரக்காத் தொழுவுறேன், 5 நோன்பு வைக்கிறேன், அல்ல சதகா தர்மங்கள் செய்யறேன், இதெல்லாம் இபாதத்துகள். இபாதத்து செய்யறதா தான் நேர்ச்சி செய்யணுமே தவிர இந்த வாட்சை போட்டு நான் உடைக்கிறேன் நேர்ச்சி செய்யக்கூடாது. இது வணக்கமா? இது வணக்கம் கிடையாது. அந்த பேப்பரை நான் கிழிப்பேன், இதெல்லாம் என்ன இல்ல, இதெல்லாம் நேர்ச்சி கிடையாது, வணக்கம் கிடையாது. இபாதத்து வணக்க வழிபாடுகளா இருந்தா என்ன செய்யணும்? நம்ம நேர்ச்சி பண்ணணும். நான் கண்ணாடியை போட மாட்டேன், அப்புறம் கழட்டி வச்சிருவேன், இப்படின்னு நேர்ச்சி பண்ணக்கூடாது. அவர் கண்ணாடி போடுற ஆளா இருப்பாரு, என்ன நேர்ச்சி பண்ணக்கூடாது? நான் அல்லாவுக்காக ஒரு நாள் முழுவதும் நான் கண்ணாடி போடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நேர்ச்சி பண்ணக்கூடாது. நான் இன்னைக்கு பூரா சட்டையே போட மாட்டேன், இதெல்லாம் நான் செருப்பு போடாம இருப்பேன், இந்த மாதிரி விஷயங்களுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. நமக்கு நேர்ச்சினா என்ன பண்ணணும்? அது இபாதத்தா இருக்கான்னு பார்க்கணும், வணக்கமா இருக்குதா. அல்லாவுக்காக செய்யறது வணக்கத்தை தான் கொடுக்கணும். அந்த மாதிரி விஷயத்தை அதை இடையில மறிச்சு விளங்கி கொள்ளணும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டா, அவங்க பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப உடனே என்ன செய்யறாங்க? இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். பொதுவாக ஒரு பெண்ணு கர்ப்பம் அடைந்தார்கள் என்று சொன்னா அவங்க எப்படி கர்ப்பம் அடைவாங்க? சிறிது சிறிதாக ஒரு 9 மாசம் 10 நாள் ஆகும்னு சொல்றாங்க இல்லையா? 10 மாசம் வைங்களேன், நம்ம நடைமுறை பிரகாரம் 10 மாசம். படிப்படியாக தான் குழந்தை வளர்ந்து பிரசவிப்பாங்க. இவங்க அந்த மாதிரியான முறையில சூழ் கொள்ளாததுனால இவங்க எப்படி பிரசவிக்கிறாங்கன்னா ஒரே நாள் தான். அதை நம்ம விளங்கிக்கிறோம். இல்லன்னா அப்பவே எல்லாரும் தெரிஞ்சு போயிடும். அதுக்கு தான் அந்த அம்மாவை எல்லாம் சொல்ல சொல்றான், பலன் கல்லிமல் எவ்ம இன்சியா, இன்னைக்கு நான் யாரோட பேச மாட்டேன்னு சொல்ல சொல்றான். இந்த 10 மாசத்துக்கு பேச மாட்டேன்னு எல்லாம் சொல்ல சொல்லல. யாராவது பேச வந்தால் இன்று நான் யாரிடமும் பேச மாட்டேன் என்று சொல்லுன்னு சொல்லிவிட்டு உடனே அத்தத்து பிஹி கௌமஹா, உடனே குழந்தையை கொண்டுகிட்டு மக்கள்கிட்ட வந்தார்கள் சொல்லப்படுது. இந்த வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 19வது அத்தியாயத்துல என்ன வருதுன்னா, அதாவது 21ல 19வது அத்தியாயத்துல 21ல என்ன ஆகுதுன்னு கேட்டா, குழந்தை கொடுக்கிற செய்தியை சொல்றாங்க. அல்ல 21ல 22ல என்ன ஆகுதுன்னு கேட்டா, உடனே பிரசவ வேதனை அவங்கள அந்த பேரிச்ச மரத்தினுடைய அடிக்கு தள்ளிக்கிட்டு வந்துருச்சு அப்படிங்கிற செய்தி 22, 23, 24, 25 வரைக்கும் வந்தது. அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னு கேட்டா 26ல இன்னைக்கு நான் யார்ட்டையும் பேச மாட்டேன்னு சொல்லுன்னு சொல்றான் அல்ல. 27 அடுத்த வசனத்துல குழந்தையை கொண்டு வந்தார்கள். அப்ப இதுல நமக்கு என்ன விளங்குதுன்னு கேட்டா, இல்லன்னாங்க இந்த குழந்தையை பெத்தவனையா விமர்சிச்சிருப்பாங்க, வயிற்று பெருசாக பார்த்து விமர்சிச்சிருப்பாங்களே. 4 மாசம் 5 மாசத்திலேயே வயிறுலாம் தெரிஞ்சு போயிடும். என்னமா நல்லத்தனமா இருந்தா எப்படி என்ன நடந்துச்சு உனக்குன்னு கேட்க மாட்டாங்களா? திடீர்னு கொண்டே விட்டோன்னு ஆச்சரியமா கேட்கறாங்க, என்னமா இந்த மாதிரி பண்ணிவிட்ட, பிள்ளையோட நிக்கிறிய அப்படின்னு அவங்க கேட்டதுல இருந்து இது அந்த குழந்தை உருவானது எப்படி அதிசயமானதோ அது அல்லாஹ் ஆற்றல் அதனுடைய வல்லமையினால் உருவாக்கின காரணத்தினால அதுக்கு ஒரு 10 மாசம், அந்த 9 மாசம் அல்லது 8 மாசம் சில அவங்களுடைய பிரசவத்தை அந்த மாதிரி காலம் இருக்கு பாருங்க, அந்த டைம் எடுக்கல. அந்த 19வது அத்தியாயத்தை நீங்க படிச்சு பார்த்தாலும் என்ன செய்யும் விளங்கும். அப்ப நான் யாரிடமும் பேச மாட்டேன் என்று சொல்லுன்னு சொல்லிவிட்டு அத்தத்பிஹி கௌமஹா, உடனே அந்த குழந்தையை சமுதாயத்திடத்தில் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அன்னைக்கு தான் சொல்லிட்டு போனாரு, அடுத்த நாள் குழந்தைய பெற்றுட்டாங்க, உடனே அவர்கள் கொண்டு வருகிறார்கள். தஹமீலுஹு, குழந்தையை சுமந்து கொண்டு வந்த உடனே காலு யா மரியம் லகஜேதி செய்யன் பரியா, மரியமே என்ன இது இப்படி அநியாயமான ஒரு செய்தியை கொண்டு வந்துட்டிய, இப்படி என்ன மாதிரி குடும்பத்தில் பிறந்த நீ வந்துகிட்டு கல்யாணம் பண்ணாம ஒரு முறைப்படி இல்லாம ஒரு பிள்ளையை பெற்றுட்டு நிக்கிறிய என்று அவர்கள் கேட்டார்கள். யா உக்த ஹாரூன், ஹாரூனுடைய சகோதரிய, ஹாரூன் ஒரு சகோதரி, அவங்க சகோதரர் அவருக்கு இருந்திருக்கிறாங்க. அந்த ஹாரூன் நபி இல்ல, அவங்களுக்கு உங்களுக்கு காலத்தால ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கிறது. மூசா நபியுடைய சகோதரர் ஹாரூன் வேற, இது இந்த ஹாரூன் அவங்களுக்கு ஒரு சகோதரர் இருந்திருக்கான்னு வழங்குது. யா உக்த ஹாரூன், ஹாரூனின் சகோதரியே, மாக்கான் அபு கிம்ரா சௌயின், உன்னுடைய தந்தை ஒரு கெட்ட மனுஷன் கிடையாது. ஒமாக்கானத்து உம்முக்கி பகியா, உங்க அம்மாவும் தப்பான நடத்தையில போற ஆள் கிடையாது. எப்படிப்பட்ட பாரம்பரியம், உங்க தகப்பனார் இம்ரான் இருக்காரு, அவரும் ஒரு நல்ல மனுஷன், உன் தாயார் இருக்கிறாரு, அவங்களும் நல்ல ஆளு, அவங்களுக்கு பிறந்த நீ இந்த மாதிரி பிள்ளை பத்தி நிக்கிறியங்கிறாங்க. அப்ப இதெல்லாம் திடீர்னு ஒரு நாள் நடந்திருக்குது. நாட்கள் எடுத்துருந்துச்சுன்னு சொன்னா இந்த பிரசவிக்கும் போது இந்த விமர்சனம் வந்திருக்காது. கர்ப்பிணியா இருக்கும் பொழுதே இந்த விமர்சனங்களை சந்திச்சிருப்பாங்க. அப்ப யாரும் விமர்சிக்கல. விமர்சனமே எப்ப வருதுன்னு கேட்டா, குழந்தையை தூக்கிட்டு வந்தவுடனே இந்த கேள்விகளை இவர்கள் சந்திக்கிறார்கள். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்னமா இந்த மாதிரி பண்ணிவிட்ட, எப்படி தகப்பனுக்கு பிறந்துட்டு எப்படிப்பட்ட தாய்க்கு பிறந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அசாரத்திகளை மரியம் அலைஹிஸ்ஸலாம் பதிலே சொல்லல, குழந்தையை நோக்கி சைகை செய்தார்கள். வேண்ட கேட்கிறியா, பிள்ளைகிட்ட கேளுங்கிறாங்க, வாயினால கூட பேசாம அசாரத்திகளை
அப்ப இந்த கேள்விகள்லாம் விமர்சனங்கள்லாம் வந்தவன மரியம் அலைஹிஸ்ஸலாம் வாயால கூட பேசாம என்ன செய்யறாங்க? ஏன்னா அவங்க வந்துதான் நோன்பு வைக்கிறா சொல்லிவிட்டாங்களே அன்னைக்கு பூரா வெத்து ஒண்ணே கொண்டு வர்றாங்க, அன்னைக்கு இது நடந்துகிட்டு இருக்குது. அதனால பேசாம என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அஷாரத்து இலை குழந்தையை நோக்கி கையால் செய்கை செய்தார்கள். இங்க கேளுங்கிறாங்க வாயால சொல்லாம. உடனே அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா கைபனு கல்லிமு மண்கான பில் மகதி சபியா, தொட்டில் குழந்தைகிட்ட போய் நாங்க பேசுறதா? எப்படி பேசுறது? என்ன 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 சொல்ற நீ? நாங்க உங்ககிட்ட கேள்வியை கேட்டா குழந்தையை நோக்கி தான் பெற்றிருக்கிற குழந்தைய தொட்டில் குழந்தை, அப்ப குழந்தை தொட்டில இருக்கிற குழந்தையோடு நாங்கள் எப்படி பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க மறுமொழி சொல்றாங்க அந்த சமுதாயம். உடனேயே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அப்புறம் பதில் சொல்லல, குழந்தையே பதில் சொல்ல ஆரம்பிக்குது. கால இன்னி அப்துல்லா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த குழந்தை பேசுறாங்க, நான் தான் அல்லாஹ்வுடைய அடியான். ஆத்தானியல் கிதாப், அல்லாஹ் எனக்கு வேதத்தை தந்திருக்கிறான். வஜஅலனி நபியா, என்னை தன்னுடைய தூதராகவும் நபியாகவும் ஆக்கியிருக்கிறான். வஜஅலனி முபாரக்கன், என்னை பாக்கியம் பொருந்தியவனாக ஆக்கியிருக்கிறான். வௌசானி பிஸ்ஸலாத்தி வஸகாத்தி, தொழுமாறும் ஜக்காத்து கொடுக்குமாறும் எனக்கு அல்லாஹ் வலியுறுத்தி விட்டான் என்று அந்த ஈசா நபி அவர்கள் குழந்தையா இருக்கிறவர்கள் பேசுறாங்க. இப்படி பேச வைக்கும் அல்லாஹ். ஏன்னு கேட்டா எல்லா குழந்தையும் பேச வைக்கிற அவசியம் கிடையாது அல்லாஹ்வுக்கு. இவங்களுக்கு பேச வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. என்ன தேவை இருக்குது? தகப்பன் இல்லாம குழந்தைய கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப ஏதாவது ப்ரூஃப் கொடுக்கணும்ல. தகப்பன் இல்லாம குழந்தைய கொண்டு வந்தா இது அல்லாஹ்வுடைய வல்லமையினால உருவானதுங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? மக்கள் நம்பணும் இல்லையா? அப்ப மக்கள் நம்புறதா இருந்தா அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எவிடன்ஸ் வேணும். அந்த எவிடன்ஸ் என்ன? பிறந்த குழந்தை பேசாத உலகத்துல இந்த குழந்தை பேசும். பேசணும்னு குழந்தைய சொல்லும்போது கரெக்ட் தான் அது. அப்ப இது தப்பா இருக்காது, இது சரியான விஷயம் தான். இது இறைவன் தான் இந்த குழந்தைய கொடுத்தான் என்று அந்த அம்மா சொல்லுவது கரெக்ட் தான். அப்ப அதனால ஒரு பொம்பளை நீங்க அல்லாஹ் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தான்னு கொண்டு வந்தா நம்ம நம்பிடக்கூடாது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த மாதிரி நானும் எனக்கு அல்லாஹ் ஒரு பிள்ளையை கொடுத்தான்னு கொண்டு வந்தா பேச சொல்லு, ப்ரூஃப் காட்டு, ப்ரூஃப் வரணும். அது என்ன வரணும்? அதுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் எவிடன்ஸோட சொன்னாங்க, ஒரு ஆதாரம் இல்லாம அவங்க சொல்லல. அப்ப அந்த மாதிரி எவிடன்ஸோட என்ன செய்யணும்? சொன்ன உடனே அந்த குழந்தை பேசி நான் தான் அல்லாஹ்வுடைய அடிமைங்கிற செய்தி எல்லாம் சொன்னாங்க வருது. இதுல 2-3 விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. ஒண்ணு என்ன விஷயம் கேட்டா, ஒருத்தர் நபி ஆகுறதா இருந்தா நம்ம எல்லாம் விளங்கி வச்சிருக்கிறோம். அப்படிதான் பயான்கள் சொற்பொழிவுகளை எல்லாம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. 40 வயசுலாம் நபி ஆவாங்க, நபி ஆகுறதுக்குள்ள வயசு என்ன 40 அப்படின்னு சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசுல நபியாக்கப்பட்டார்கள். அதனால அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்களும் 40 வயசுல தான் ஆக்கப்பட்டாங்க. இவங்க தப்பா விளங்கிட்டாங்க. அப்படி கிடையாது. நபியா ஆகுறதுக்கும் வயசுக்கு சம்பந்தம் கிடையாது. அல்லாஹ் எப்ப யாரை நபியாக்க நினைக்கிறானோ அப்ப தேர்ந்தெடுப்பான். அது 20 வயசுலையும் தேர்ந்தெடுப்பான், 40லையும் தேர்ந்தெடுப்பான், 80ல கூட தேர்ந்தெடுப்பான், 100 வயசுல கூட தேர்ந்தெடுப்பான். இந்த ஈசா நபியை பிறந்தவனை தேர்ந்தெடுக்கலாம் பாருங்க. அதான் 40 வயசு அவசியம் இருந்தா பிறந்தவன் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. அதோட நிறுத்திக்கல. ஆத்தானியல் கிதாப், அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுத்து விட்டான்ங்கிற எப்ப பிறந்த அப்பதான் கை குழந்தையா இருக்கிறாரு, பேசவும் செய்யறாரு. பேசுனா சாதாரண பேச்சு பேசல, பெரும் பேச்சு பேசுறாரு. அவர் பெரிய விஷயத்தை பேசுறாரு. என்ன பெரிய விஷயம்? ஆத்தானியல் கிதாப், எனக்கு அல்லாஹ் வேதத்தை தந்து ஜாலனி நபியா, இனி நபி ஆக்கிட்டாங்க. பிறந்தவனு சொல்றாரு. அது பிறந்த உடனே அல்லாஹ் நபியாக்கி விட்டான் என்று அவர் சொல்றாருன்னு கேட்டா அப்ப என்ன நம்ம விளங்கிறோம்? ஒரு நபியாக ஆவதற்கும் 40 வயசு வருவதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயசுல நபியாக ஆக்கப்பட்டார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது, ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறதே தவிர ஒவ்வொரு நபிக்கும் 40 தான், 40 தான் பக்குவம் அடைகிறாங்க, 40 தான் ஒருத்தர் ஒரு சரியான இதை அடைவாரு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. 40 நாய் குணம் தான் இருக்கும். நபிகள் நாயகத்தால் அப்படி தேர்ந்தெடுத்தான செய்யல. நான் ஒரு பழமொழி 40 வயசுல நாய் குணங்கிறான்ல, 40 குணம் நல்லா இருப்பான். 40க்கு பிறகுதான் டென்ஷன், அது பிரச்சனை, அது இது குமர் 2 தலையை தூக்கி நிற்கும். பசங்களை காலேஜில் சேர்க்கணும், பணம் கட்டணும், பெரிய பிரச்சனைகள்லாம் நடக்கிறலாம். எப்பதான் அது 40ல தான் நாய் குணம்லாம் வரும். திடீர் எல்லாமே சேஞ்ச் ஆகிக்கும். அதனால 40ங்கிறதெல்லாம் ஒரு பக்குவம் அடைகிற வயசு. இதை வச்சுக்கிட்டு தான் என்ன செய்யறது? 40 நாள் சில்லா போங்க, 7 40 அப்படின்னு எல்லாமே 40 மண்டலம் சொல்லி ஒரு 40ங்கிறது, ஒரு மண்டலத்துக்கு 40, இதெல்லாம் மார்க்கத்தில் கிடையாது. 40க்கெல்லாம் எந்த ஒரு முக்கியத்துவம் கிடையாது. ஒவ்வொரு வரையும் ஒவ்வொரு வயசுல தேர்ந்தெடுத்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயசுல தேர்ந்தெடுத்தான். ஈசா நபியை குழந்தையில நபியாக்கிட்டான்ல. சரியா? அடுத்து என்னன்னு கேட்டா, இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மாதிரி பேசினார்கள் என்ற விவகாரம்
19வது அத்தியாயத்துல 30ல இருந்து ஆரம்பித்து 33 வரைக்கும் இருக்குது. இது சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்யறான், ஸாலிக ஈஸா இப்னு மரியம், இதான்ப்பா மரியமுடைய மகன் ஈசா, இவர்தான் மரியமுடைய மகன். இவ்வளவுதான். எதுக்கு இது அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுல வந்து இருக்கக்கூடிய நேரத்துல 2 சமுதாயத்தை சந்திக்கிறாங்க. ஒரு சமுதாயம் யூத சமுதாயம், இன்னொரு சமுதாயம் கிறிஸ்தவ சமுதாயம். கிறிஸ்தவ சமுதாயம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஈசா நபியை வந்து அல்லாஹ்வுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் அல்லாஹ் கவுண்டர் கொடுக்கறான், ஸாலிக ஈஸா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாங்கிறவர் இவர்தான். இதான் விஷயம். இவ்வளவுதான் நடந்தது. என்னுடைய ஆற்றலினால் நான் வந்து உருவாக்கி இருக்கிறேன், எனக்கு மகன்லாம் கிடையாது. அப்ப கவுலுல் ஹக்கில் லதீ ஃபீஹி யம்தரூன், இது உண்மையான இந்த செய்தியில் தான் அவர்கள் சந்தேகப்படுகிறார்கள். மா கான லில்லாஹி அன் யத்தகித மின் வலதின், அல்லாஹ்வுக்கு எந்த குழந்தையும் வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை கிடையாது. இப்படித்தான் நான் அவரை உண்டாக்கி இருக்கிறேன், நான் வந்து ஆகுன்னு அவர் ஆயிட்டாரு, அவ்வளவுதானே தவிர எனக்கு பிறந்தார் அவரு, எனக்கு ஒரு பிள்ளையா அவரு, எனக்கு பிள்ளை தேவை கிடையாது. மா கான லில்லாஹி அன் யத்தகித மின் வலதின், அல்லாஹ்வாகிய எனக்கு எந்த ஒரு குழந்தையும் வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை கிடையாது. சுப்ஹானஹு, அல்லாஹ்வாகிய நான் ரொம்ப தூய்மையானவன். இதா கவா அம்ரன், அவன் ஒரு காரியத்தை முடிவெடுத்து விட்டால் இப்ப இன்னமா யகூலு குன், ஆகு என்று அதற்கு சொல்லுவான், ஃபயகூன், உடனே ஆகிவிடும். அவ்வளவுதான். என்னுடைய வேலை என்னன்னு கேட்டா ஆகும், உடனே ஆகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈசா நபியை பற்றியான ஒரு விமர்சனத்தையும் அல்லாஹ் இந்த இடத்துல சேர்த்து சொல்றான். அப்ப ஈசா நபி உருவாக்கப்பட்டது எப்படின்னு கேட்டா, ஆகுன்னு அல்லாஹ் ஒரு ஆர்டர் பண்றான், ஆகுன்றவன ஆயிட்டாரு. அல்லாஹ்வுடைய நம்ம எல்லாம் எப்படி ஆகுறோம், நம்ம எல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்டெப்பை படிப்படியாக கருவுல போய் ஒரு ஆணுடைய உயிரணும் பெண்ணுடைய சினை முட்டையும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா உருவாகி அப்படி நம்ம டெவலப் ஆகிட்டு வர்றோம். இதெல்லாம் எப்படி ஈசா நபிலாம் எப்படி உண்டானார்னு கேட்டா, உலகத்துல எத்தனை படைப்புகள் எல்லாம் படைச்சிருக்கிறான், அதெல்லாம் ஆகுன்றவன ஆயிரும். அந்த ஆகு என்ற உடனே ஆக்குனா பாருங்க, அந்த மாதிரி ஒரு படைக்கப்பட்டதான வித்தியாசமே தவிர அல்லாஹ்வுடைய மகன்கிற அர்த்தம் அதனால வராது. அவனா சூரியன் எப்படி அல்லாஹ்வால ஆகுன்றவன உருவாக்கப்பட்டுச்சோ, சந்திரன் எப்படி ஆகுன்னு சொன்னவன அது ஆகிவிட்டதோ, எல்லா கோள்களையும் எப்படி நட்சத்திரங்களும் எப்படி ஆகுன்னா உடனே ஆகிவிட்டதோ, அந்த மாதிரி வந்து ஈசா நபி ஆகுன்னு சொன்னா உடனே ஆகிவிட்டது. அவ்வளவுதான். இத கூட அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த ஈசா நபி தந்தை இல்லாம பிறந்தார் என்ற ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வை தந்தையாக பாக்குறாங்க. தந்தை இல்லாமல் பிறந்ததை காரணமா வைத்துக் கொண்டு அல்லாஹ் தான் அவருக்கு தந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாங்க இல்லையா. அதுக்கு கூட அல்லாஹ் வேற இடங்கள்ல பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். என்ன சொல்றான், இன்ன மஸல ஈசா இந்தல்லாஹி கமஸலி ஆதம், ஈசாவுக்கு உதாரணம் ஆதமை போலதான். கலகஹு மின் துராப், மண்ணால் படைத்து வைத்துக் கொண்டு குன் ஃபகால குன், குன் என்று சொன்னான், ஆகுன்னா குன் ஆகிவிட்டார் அவரு. அப்ப ஆதமை எப்படி ஆகுன்றவன் ஆகிவிட்டாரோ, ஆதம் வந்து 10 மாசம் டைம் எடுக்கணும் இல்ல, நம்ம எப்படி 10 மாசம் டைம் எடுத்து உருவாகிறோமோ அந்த மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 10 மாசமா எடுத்துக்கிட்டாங்க. மண்ணால் அப்படி உருட்டி வச்சுக்கிட்டாங்க, ஆகுன்னா இருந்துட்டாரு, அவ்வளவுதான். அதே மாதிரி தான் ஆகுன்னா அதனால உடனே ஒரு நாள்ல நடந்துச்சு கதை. 10 மாசம் இவருக்கு எடுக்காத காரணமே என்னன்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி ஆகுன்னு சொன்ன உடனே ஆகிருமா இல்லையா, அந்த மாதிரி தான் ஈசா நபி உருவாக்கப்பட்டாரு. அப்ப அல்லாஹ்வுடைய மகன் சொன்னது அவரையும் சொல்லுங்கிறான்ல. அப்ப ஈசா தான் அல்லாஹ்வுடைய மகன்னா ஆதம் அல்லாஹ்வுடைய மகன் சொல்லப்ப, ஆதம் அல்லாஹ்வுடைய மகன் நான் அல்லாஹ்வுடைய பேரன். ஆதம் முதல் மனிதர் வந்து அல்லாஹ்வுடைய மகன் ஆயிட்டாருன்னா நம்ம எல்லாம் யாரு அல்லாஹ்வுக்கு பேரன் ஆயிருவோம்ல. ஏன்ப்பா இந்த மாதிரி பண்றீங்க எல்லாம் கேட்கலாம். முதல் மனிதரே அல்லாஹ் என்னுடைய கட்டளை பிரகாரம் எப்படி உண்டானாரோ அது மாதிரி அவரை மண்ணால உருவாக்கி வச்சுக்கிட்டு ஒரு கட்டளையை போட்டேன், இவர் மண்ணால உருவாக்காம வேற மாதிரியான ஒரு கட்டளை போட்டுருக்கிறாங்க. அதான் வித்தியாசம் என்பதையும் அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பிறந்தவன அவர் பேசி இருக்கிறார் என்பது அது அடுத்ததாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இதே விஷயத்தை வந்து இந்த குழந்தைகள் அவர் பேசினார் என்ற செய்தியை வந்து 3வது அத்தியாயத்தில் 47வது 46வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு கல்லி முன்னாச பில் மஹதி வகஹலா, குழந்தையாக இருக்கும் பொழுதும் அவர் பேசுவார், இளைஞராகவும் இருக்கும் பேசுவார் என்று. இந்த பேசுவாருங்கிறது இன்னொன்னு கவனிக்கணும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து குழந்தையை தூக்கிட்டு வர்றாங்க. இந்த குழந்தை பேசும்னு உங்களுக்கு எப்படி தெரியும் முதல்ல அப்படின்னு கேட்டா, அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான் 3:45. இது காலத்தில் மலாயிகத்து, வானவர்கள் சொன்னார்கள், யா மரியம், மரியமே, இன்னல்லாஹ யுபஷ்ஷிருகி பி கலிமத்தின் மின்ஹு, தன்னுடைய கட்டளை, கலிமான கட்டளை, தன்னுடைய கட்டளையாக உருவான ஈசாவை பற்றி உனக்கு நற்செய்தி சொல்கிறான். இஸ்முஹுல் மசீஹு ஈசா, அவருடைய பெயர் மசீஹ் என்ற ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் என்று அவர் சொல்லப்படுவார்.
வஜீகன் ஃபி துன்யா வல் ஆகிரா, துன்யாவிலேயும் ஆகிரத்திலேயும் உலகத்திலேயும் மறுமையிலையும் தேர்வு செய்யப்பட்டவராகவும், வமினல் முகர்ரபீன், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவராகவும் இருப்பார். வயுகல்லிமுன் நாஸ ஃபில் மஹ்தி வ கஹலா, தொட்டிலும் மக்களோடு பேசுவார், இளமையா இருக்கும் போதும் பேசுவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான் ஆல்ரெடி. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து குழந்தை இருக்கிற செய்தியை சொல்லும் பொழுது எதையும் சொல்லிவிடுறான். உனக்கு ஒரு புள்ள பிறக்க போகுது, அந்த புள்ள வந்து என்ன செய்யும், குழந்தையிலையும் பேசும், பெரியாளா போய் பேசும். குழந்தைகளை பேசணும்னு பெரியாளா போய் பேசாம போயிடக்கூடாது, பயந்துடக்கூடாதுல, அதுக்காக வழக்கமா எல்லாரும் பேசுற மாதிரி அது பேசும். குழந்தையா இருக்கும் போதும் பேசும் சொன்ன காரணத்தினாலதான் அவங்க மக்கள்கிட்ட போய் என்ன செஞ்சாங்க, கேள்வி கேட்டவுடனே அப்படின்ட்டாங்க. பேசணும்னு முன்னாடி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டான், கண்டுபிடிக்கலாம் இல்ல, இந்த குழந்தை பேசும்னு சொல்லி கொடுத்ததுனால அவர்கள் கேள்வி கேட்டவுடனே இந்த பக்கம் கையை காட்டி விட்டாங்க என்ற விவரத்தை வந்து 3வது அத்தியாயத்துல வந்து 45, 46, 47 வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த மாதிரி வந்து அவர்கள் வந்து குழந்தையா இருக்கும் பொழுது பேசினார்கள் என்ற விவரத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதே விஷயத்தை வந்து 21வது அத்தியாயம் 91வது வசனத்தை அல்லாஹ் சொல்றான். வல்லத்தி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, அந்த தன்னுடைய கற்பை காத்துக் கொண்டார். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லும் பொழுது இந்த தப்பான நடவடிக்கை அந்த அம்மா ஈடுபடவில்லை, தன்னுடைய கற்பை காத்துக் கொண்டார். ஃபநஃபக்னா ஃபீஹா மிர் ரூஹினா, நமக்கு சொந்தமான உயிரை அவரிடத்திலே நாம் ஊதினோம். வஜஅல்நாஹா வபனஹா ஆயத்தன் லில் ஆலமீன், அவரையும் அவருடைய பிள்ளையையும் அகிலத்தாருக்கு ஒரு அத்தாட்சியாக நாம் ஆக்கினோம். அவரையும் ஒரு அத்தாட்சி ஆக்கிட்டோம், பிள்ளையை அகிலத்திற்கு ஒரு அத்தாட்சியாக ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதைத்தான் நம்ம குலோனியம் வளர்க்கணும். இதை வந்து அல்லாஹ் சொல்லிவிட்டு ஏதோ பிறந்தாரு கதை நினைச்சிட்டு போயிடாதீங்க, இதுல அகிலத்தாருக்கு ஒரு அத்தாட்சி இருக்குது. சிந்திச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி நீங்களும் அதை உண்டாக்க முடியும். அதாவது ஒரு தகப்பன் இல்லாத முறையிலேயே குழந்தையை உருவாக்க முடியும், அது அவனுக்கு லேசானது, மற்றவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்யலாம் என்ற கருத்தை எல்லாம் நம்ம சென்ற வாரம் விளக்கியிருக்கிறோம். அதனுடைய ஒரு பகுதி தான் இது. ஆனா குளோனிங் என்னன்னு கேட்டா அதையும் தாண்டின ஒரு டெக்னாலஜி இது. அது ஒண்ணு கண்டுபிடிக்கல. ஏன்னா தாயிடமிருந்து எடுக்கக்கூடிய மரபணுவை கொண்டு பொம்பளை பிள்ளை தான் உண்டாக்க முடியும். ஆம்பளைட்டு இருந்து இருக்கிற மரபணுவை கொண்டு ஆம்பளை உண்டாக்க முடியும். பொம்பளைட்டு இருந்து இருக்கிற மரபணுவை கொண்டு என்ன செய்ய முடியும், பொம்பளை உண்டாக்க முடியும். அல்லாஹ் என்ன பண்றான், மரியம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து உண்டாக்குறது ஆம்பளை உண்டாக்கி இருக்கான். இது வந்து இந்த குளோனிங்க்கு தாண்டின ஒரு டெக்னாலஜி. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மரபணுல இருந்து உருவாக்கி இருந்தால் ஒரு பொம்பளையை தான் அவங்க பெற்றெடுத்திருக்கணும். யாரை பெற்றெடுக்கிறாங்க, ஆம்பளை பெற்றெடுக்கிறாங்க. இது வந்து இதுக்கும் தாண்டின விஷயம். இதை கூட நாளைக்கு கண்டுபிடிக்கலாம். இங்க கூட கண்டுபிடிக்கும் போது நம்ம அட்வான்ஸ் அவங்க சொல்லிக் கொடுக்கணும். நீங்க கண்டுபிடிச்சுன்னு சொல்லுவீங்க, எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முந்தி சொல்றோம். கண்டுபிடிச்சவன சொல்லல, கண்டுபிடிக்க முந்தி சொல்றோம். இன்னும் நீ கண்டுபிடிக்கல, பொம்பளை தேர்ந்து எடுத்து இப்ப ஆம்பளை உண்டாக்குறது நீங்க இன்னும் கண்டுபிடிக்கல. அதுவும் முடியும், கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணினால். கஷ்டம் அத்தாட்சி ஆக்கியிருக்கிறேன் எல்லாம் சொல்றான். இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க பாட்டு எல்லாம் சொல்றான். அப்படி வாசலை திறந்து விடக்கூடிய ஒரு மார்க்கம் இது. அதுக்கு அடுத்தது வந்து இந்த குழந்தையில ஈசா நபி பேசினாங்க இல்லையா, இந்த குழந்தையில பேசினத வரும் பொழுது இதுல வந்து ஒரு 3 பேர் குழந்தை பருவத்தில் பேசியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மற்றவர்கள் யாருமே கிடையாது. அந்த குழந்தை பேசுனது சாபி இமாம் பேசினாங்க, அனபி இமாம் பேசினாங்கன்னு கதை விடுவாங்க. அதெல்லாம் கிடையாது. நமக்கு மார்க்கத்தில் எவ்வளவு நம்பலாம்னு கேட்டா, ஈசா நபி பேசின மாதிரி வேற யாராவது பேசி இருக்கிறாங்களா என்று பார்த்தால் 3 பேர் பேசினார்கள் என்று நம்ம நம்பலாம். அந்த 3ல யாருன்னு கேட்டா, ஒன்னு வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்ப தெரிஞ்சு போச்சு. 2வது வந்து ஜுரைஜ் என்று சொல்லி ஒருத்தர் இருந்தார். ஜுரைஜ் என்று ஒரு ஆள் இருந்த உடனே என்ன செஞ்சிட்டாங்க, அப்ப அந்த அவர் ஒரு நல்ல ஒரு பக்திமான் முந்தைய சமுதாயத்தில் ஜுரைஜ் என்ற பெயர்ல ஒரு பக்திமான் இருந்தாரு. அவர் நல்ல மனுஷனா வாழ்ந்தாரு, ஒரே இபாதத்து வணக்க வழிபாட்டில் இருந்தாரு. அப்ப அவர் டேமேஜ் பண்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு பொம்பளையோட சம்பந்தப்படுத்தி அந்த பொம்பளை ஒரு பிள்ளைய பத்திருச்சு, இந்த ஆளுக்கு பிறந்ததான்னு சொல்லி அவர் மேல பழிய போட்டாங்க. அப்புறமேல அல்லாஹ் அவருடைய நல்ல மனுஷனா இருந்த காரணத்தினால அந்த குழந்தையே பேச வச்சு, இவர் இல்லை தகப்பேன், இன்னும் அந்த ஆடு மேய்க்கிறவன் தான் எனக்கு தகப்பேன் அப்படின்னு அந்த குழந்தையை வந்து அல்லாஹ் சொல்ல வச்சு அவரை காப்பாத்தினா அப்படிங்கிற ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரியில 3436வது ஹதீஸ்ல பார்க்கலாம். அதாவது 4வது வால்யூம்ல நீங்கள் பார்க்கலாம். 3436வது ஹதீஸ்ல அவங்க பேசியிருக்கிறாங்கன்னு விளங்குது. அதே மாதிரி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் குழந்தையா இருக்குமே நினைஞ்சிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு விளங்குறது. ஆக இந்த குழந்தையா இருக்கும்போது பேசினது வந்து இந்த 3 பேர் தான் நினைஞ்சிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதுல வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆள். அது ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதுக்கு அடுத்தது வந்து இந்த ஈசா நபியை பற்றி அடுத்து தெரிஞ்சிற விஷயம் என்னன்னு கேட்டா, இன்றைக்கு இதெல்லாம் நம்ம நிறைய கருத்து வேறுபாடு. இனிமே வந்து நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்திற்கும்
நம்ம இஸ்லாமியர்களுக்கு மத்தியில ஈசா நபியை பற்றி உள்ள வேறுபாடுகளை தான் அதிகமான இடங்கள் எல்லாம் சொல்லி காட்டுறாங்க, வரலாறு சொல்வதை விட. அதுல முதலாவது வேறுபாடு என்னன்னு கேட்டா, மரியம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு தான் தூதர் அனுப்பப்பட்டார்கள், உலகத்துக்கு அனுப்பப்படவில்லை. நம்ம சொல்றோம் இஸ்லாம் என்ன சொல்லுது என்று கேட்டா, ஈசா நபி அவர்கள் தந்தை இல்லாமல் அவர்கள் வந்து தாய்க்கு பிறந்தால் கூட அவர்கள் உலக மக்களை எல்லாம் தன்னுடைய வழியின்பால் அழைப்பதற்காக வேண்டி அனுப்பப்பட்டாங்களா? அனுப்பப்படவில்லை. அவர்கள் கொடுத்த டியூட்டி என்னன்னு கேட்டா, இஸ்ரவேலர்கள் பனி இஸ்ராயீல்கள் அப்படின்னு ஒரு குரூப் வாழ்ந்தாங்க, பாலஸ்தீன இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கொஞ்சம் இருக்கிறாங்க. அப்ப அந்த இஸ்ரவேல் சமுதாய மக்களுக்காக வேண்டித்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது திருக்குர்ஆன்ல வந்து இன்னைக்கு. ஆனா அவங்க கிறிஸ்தவ சகோதரர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இஸ்ரவேல் அல்லாதவர்களையும் அழைக்கிறாங்க அதன் பக்கம். இன்றைக்கு வந்து உலகம் முழுவதும் போய் ஈசா நபியின் பக்கம் வாங்க, இந்த மார்க்கத்தை நோக்கி வாருங்கள் என்று எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா தப்பு. இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு மட்டும்தான் அவங்க வந்து ஈசா நபியை நான் அனுப்பி வச்சேன், வேற சமுதாயத்தை நல்வழிப்படுத்துறதுக்கு நான் அனுப்பல. அந்த காலத்துல எப்படி எல்லாம் அனுப்புனான்னு கேட்டா, ஒரு தூதர்னா ஒரு ஏரியாவுக்கு தான் அனுப்புவான். உலகத்தை எல்லாம் வளர்ச்சிக்கிட்டு தூதரா வந்து அந்த காலத்துல செய்ய முடியாது. அந்த காலத்தினுடைய டெக்னாலஜி வச்சுக்கிட்டு அந்த வசதிகளை வைத்துக் கொண்டு அப்படி உலகம் எல்லாம் போய் ஒருவருடைய பிரச்சாரம் போய் சென்று அடையாது. அதனால நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி நிலைமைன்னு கேட்டா, மெட்ராஸுக்கு ஒரு தூதர் வருவாரு, தாம்பரத்துக்கு வேற ஒரு தூதர் வருவாரு, அப்புறம் செங்கல்பட்டுக்கு போனா அங்க ஒரு ரசூல் அனுப்பியிருப்பான்ல, விழுப்புரத்துக்கு போனா அங்க ஒருத்தர் இருப்பாரு. இப்படி உதாரணத்துக்காக வேண்டி இப்படி ஒவ்வொரு ஏரியாவும் ஒரு பகுதிக்கு ஒரு தூதர் அனுப்பி அந்த சின்ன வட்டத்தை உங்களுக்கு கொடுத்து அவ்வளவுதான் உங்களுக்கு வேலை செய்ய முடியும். ஒரு மனிதரால் அந்த காலத்துல வந்து பெருமனை நடந்துதான் போகணும். இந்த சக்கரங்கள்லாம் கண்டுபிடிக்கப்படாத காலம். சக்கரம் இல்லாம வண்டியில ஏறி உட்கார்ந்து வேண்டாம், கழுதுல ஏறி உட்கார்ந்து போக முடியுமே தவிர வேற ஒண்ணு பெரிய அளவுக்கு பிரச்சாரத்துக்கு போக முடியாது. அந்த மாதிரி காலத்துல எல்லாம் என்ன பண்ணான்னு கேட்டா, ஒரு குளம், ஒரு கோத்திரம், ஒரு ஊரு, ஒரு ஏரியா, ஒரு மொழி என்ற அடிப்படையில தான் நல்லா வந்து தூதர்களை அனுப்பினான். அந்த மாதிரி அனுப்பும் பொழுது ஈசா நபி எங்க யாருக்கு அனுப்பப்பட்டாங்கன்னு கேட்டா, இஸ்ரவேல் மக்களுக்கு தான் அனுப்பப்பட்டார்கள் என்று குர்ஆன் பல இடங்களில் சொல்கிறது. 61வது அத்தியாயம் 6வது வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது கால ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசா சொன்னார். என்ன சொன்னார்னா, யா பனி இஸ்ராயீல், இஸ்ராயேல் மக்களை, இஸ்ரவேலர்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதனாவேன். இஸ்ராயேல் மக்களை கூப்பிட்டு, மனிதர்களே அவர் கூப்பிடல. யார கூப்பிடுறாரு? இஸ்ராயேல் மக்களை, இஸ்ரவேலர்களே, நான் உங்களுக்கு தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார் என்று 61:6 வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். 3வது அத்தியாயத்தில் 49வது வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரசூலன் இலா பனி இஸ்ராயீல், பனி இஸ்ராயீல்களுக்கு, இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு நான் தூதராக வந்திருக்கிறேன் ஈசா நபி சொல்றாங்க. 3வது அத்தியாயத்தில் 49வது வசனத்துல சொல்றாங்க, இஸ்ராயேல் மக்களுக்கு நான் தூதராக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து 5வது அத்தியாயம் 72வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வகாலல் மஸீஹ், மஸீஹ்னா ஈசாவுக்கு இன்னொரு பேரு. ஈசா சொன்னார், யா பனி இஸ்ராயீல், இஸ்ராயேல் மக்களே, உபுதுல்லாஹ ரப்பி ரப்பக்கும், எனது இறைவனும் உங்கள் இறைவனுமாகிய அல்லாஹ்வை வணங்குங்கள். இஸ்ராயேல் மக்களுக்கு தான் போய் சொல்றாரு என்று சொன்னார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 5:72ல 43வது அத்தியாயம் 59வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன் ஹுவ இல்லா அப்துன் அன்அம்னா அலைஹி வஜஅல்னாஹு மஸலன் லிபனி இஸ்ராயீல், அவர் வந்து நம்முடைய அருள் பெற்ற ஒரு அடியார், அவரை இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு ஒரு மாடலாக, ஒரு முன்மாதிரியாக, ஒரு வழிகாட்டியாக நம்ம ஆக்கினோம் அப்படின்னு சொல்லி அதையும் அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். அப்ப இதெல்லாம் நமக்கு என்ன விளங்குதுன்னு கேட்டா, ஈசா நபி அவர்கள் வந்து இஸ்ரவேல் சமுதாயத்தை வழிபடுத்த அனுப்பப்பட்டாங்களே தவிர இஸ்ரவேல் அல்லாதவர்களுக்கு அனுப்பப்படவில்லை. ஒரு ஆளுக்கு என்ன டியூட்டி கொடுக்கப்படுதோ அந்த டியூட்டியை தாண்டி செய்வது வந்து இறைவனுக்கு எதிராகத்தான் கருதப்படும். இப்போ வந்து ஒரு இந்திய அரசாங்கத்திலிருந்து, தமிழக அரசாங்கத்திலிருந்து சென்னை மாவட்டத்துக்கு ஒரு கலெக்டரை போடுறாங்க. அவர் எதுக்குள்ள நின்றுக்கிறனே, சென்னை மாவட்டத்துக்குள்ள நிக்கணும். சென்னை மாவட்ட கலெக்டரா போட்டவரை வந்து அதே டிரெஸ்ல, அதே யூனிஃபார்ம்ல போய் திருச்சியில போய்கிட்டு நான் கலெக்டர் வந்திருக்கிறேன் ஒத்துக்குருவாங்களா? நீ எங்க கலெக்டர், உன்னை எங்க அனுப்பி எங்க போயா? இங்க திருச்சிக்கு வந்து சாதாரண ஆளா தான் வரணும், இங்க கலெக்டரா வரக்கூடாது. சாதாரண ஒரு பிரஜையா வர முடியுமே தவிர திருச்சிக்கு கலெக்டரா வர முடியுமான்னு கேட்பாங்களா இல்லையா? அப்ப வந்து ஒரு மந்திரி இருக்கா, தமிழ்நாட்டில் மந்திரியா இருக்கிறாரு, தமிழ்நாட்டில் மருத்துவ கல்லூரி கல்வி மந்திரியா இருக்கிறவர் போய் கர்நாடகாவில் அங்க உள்ள கல்வி கூடங்கள்ல சட்ட உத்தரவு போட்டா ஈடுபடுமா? நீ எங்கேயா கல்வி மந்திரி, அங்க போயா? இங்கே கர்நாடகத்துக்கு என்னத்துக்கு வர்றேன்னு கேட்பாங்களா இல்லையா?
அப்போ ஒவ்வொரு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் போய்கிட்டு அங்க ராஜஸ்தான்ல போயிட்டு உத்தரவு போட முடியும் ஏதாச்சும் நான் முதலமைச்சர் வந்திருக்கிறேன் எங்க முதலமைச்சர் அந்த வேலையை தாண்டி வராது அது குற்றம். அப்புறம் அப்படி தாண்டி வருவது அத்துமீறல் குற்றம். அப்ப அல்லாஹ் ஈசா நபி அவர்களை இஸ்ரவேல் மக்களை நல்வழிப்படுத்திற்கு அனுப்பினான் என்று சொல்லும் பொழுது அதை தாண்டி வேற பகுதிக்கு உள்ள மக்களை அவரின் பக்கம் அழைக்கிறது இருக்குது. அது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டுக்கு எதிரானது என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கருத்து வேறுபாடு. கிறிஸ்தவ மக்களோடு நமக்கு ஏற்படுகிற கருத்து வேறுபாடு. இத குர்ஆன் தானே சொல்லுது. அது நாங்க எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு அவர்கள் சொல்வார்களே. ஆனால் பைபிள்லயும் கூட அப்படித்தான் இருக்கிறது.